சாருபஜமா ஆரம்பிக்க, நீங்க ஆரம்பிக்க. திருச்சிற்றம்பலம். சாயான்பினை நாள்தோறும் தலைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். குருவே சரணம். குரு வாழ்த்து. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். ஐயா, நீங்களே நால்வர் துதி விநாயகர் துதி பாடி ஆரம்பிக்கலாம் ஐயா. சிவாய நம. நம பார்வதிபதே. ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய்க்கடக திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. ஒளியான திருமேனி உமிழ்தானம் மிகமேவும், கலியார வரும் யானை கலல் நாளும் மறவாமல், அழியானும் மலர்தூவும் அடியார்கள் உளமான, வெளியாகும் பலிதாய வினை கூட நினையாவே. ஒளியற்கோன் வெப்பு ஒலித்த புகழியற்கோன் கடல் போற்றி. ஆலிபிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாலி திருநாவலு மண் தொண்டர் பதம் போற்றி. ஒளிமலி திருவாத ஊரர் திரு தாள் போற்றி. நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நாணரீச்சையும், நமச்சிவாயவே ஞானவிந்தேத்துமே, நமச்சிவாயவே நன்னறி காட்டுமே. மெய்யன்பர்களே, நம்மை எல்லாம் மேற்கொண்டு கொண்டிருக்கும் தில்லைக்கூத்தனின் திருப்பாதங்களை மனம் மொழி மெய்களால் வணங்கி வருகின்றேன். சைவத்தையும் தமிழையும் இதுவரை நமக்கு கட்டி காத்து கொடுத்து அருளிருக்கும் சைவ மடாதிபதிகளின் பொன்னார் திருடுகளை திக்கு நோக்கி தண்டனிட்டு வணங்கி வருகின்றேன். இந்த இணையத்தில் இருந்திருக்கும் அடியார் குடும்பங்களின் திருவடிகளை சிவனடியாக எண்ணி என் சென்னி மீது சுட்டி கொண்டு இன்றைய திருமந்திர சிந்தனையில் 3ஆம் தந்திரத்தில் அட்டமா சித்தி என்ற தலைப்பில் நமது 33 பாடல்கள் வந்து பார்த்திருக்கோம். இன்னைக்கு 34வது பாடல் வந்து தெரியும். இது அட்டமா சித்தியை வந்து பரசித்தி அபரசித்தி என்று பிரிக்கிறார்கள். பரசித்தினா சிவத்தோடு சேர்ந்தது எல்லாம் வந்து பரம். இந்த பரத்தை கூட்டு கொடுக்கும், அதுக்கு பிறகு வந்து உங்க சித்தி கிடைக்கும். அந்த சித்திகளை வந்து சிவன் வந்து கொடுப்பது. அபரசித்தி என்பது நீங்க வந்து முயன்று நீங்கள் வந்து பெறுவது. பரசித்தி அபரசித்தி என்று 2ஆக வந்து பிரிக்கின்றார்கள். முதல்ல வந்து அனிமா என்பதை பற்றி நம்ம 33வது பாடல் வரையும் பார்த்தோம். அனிமா வந்து அதி சூக்கும வடிவற்றது, அணுவை விட மிகவும் சிறியதாக ஒரு வடிவம் எடுப்பது, அதான் வந்து அனிமா என்று சொல்வோம். அதுக்கு ஆப்போசிட் வந்து மகிமா, எவ்வளவு பெரிய வடிவம் எடுக்க முடியுமோ அந்த மாதிரி எடுப்பது வந்து மிக மகிமா என்னும் செல்வம். அடுத்து வந்து லகிமா, பஞ்சு போல வந்து லேசாக வந்து இருப்பது, உடம்புல எடையே இருக்காது, ஒரு 50 வரல வந்து அப்படி தூக்கலாம் என்று செல்வோம். அப்புறம் கரிமா, கரிமா என்பது அது உடம்பு வந்து மிகவும் கனமாக இருப்பது வந்து கரிமா என்று அந்த மாதிரி வந்து சொல்லும். அப்புறம் பிராப்தி, பிராப்திங்கிறது நீ மனசுல வந்து என்ன நினைக்கிறையோ, நீ நினைச்சபடி வந்து பெருமான் வந்து கொடுப்பார், அது பிராப்தி என்று சொல்வோம். பிரகாமியம் என்ன என்பது 1000 மகள்களை படைத்து அந்த 1000 போரும் சேர்ந்து 1000 வடிவாய் நின்று அவர்களோடு வந்து கிரீடம் செய்வது, அது பிரகாமியம் என்று சொல்லப்படும். அப்புறம் இசித்துவம் அல்லது ஈசத்துவம் என்பது அந்த பிரம்மோன், திருமால், ருத்ரன் அவர்களை கூட நம்முடைய தன் ஆணையால் செலுத்தி அவர்கள் வந்து பூசிப்பது, அது இசித்துவம் என்று சொல்லப்படும். அப்புறம் வசித்துவம் என்றால் என்ன?
இந்த உலகம் முழுவதையும் தன் வசமாக்கி இந்த உலகத்தை உண்டாக்குவது வசியம் செய்வது என்று சொல்வார்கள். எனவே இந்த 8 வகை செய்தல் முன்னைய 3ம் உடம்பால் பெறுவது, பின்னைய 5ம் மனதால் பெறப்படும் என்ற கருத்தை இந்த பாட்டுல சொல்லியிருக்கின்றார்கள். அதுக்கு முக்கியமா நமக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த சக்தி வேண்டும். அதான் பர அனிமா என்று அந்த பாட்டுல பார்த்தோம். அது எட்டிவை தன்னோடும் எழில் பரம் கை கூட பட்டவர் சித்தர் பரலோகம் சேர்ந்தால் இட்டமதுள்ளே இருக்கல் பறக்காட்சி 8 வரம்பு இறந்தானின் 8மே என்று அந்த பாட்டுல நம்ம பார்த்தோம். 31வது பாட்டு. அது பர அனிமா, அதாவது சித்தனுடைய இயல்பு. கைகூடப்பட்டவர்கள் சித்தர்கள். அவர்கள் எப்போதும் பரலோகத்தால் சிவலோகத்தில் தான் இருப்பார்கள். சிவனை காட்சி கொண்டு கொண்டே இருப்பார்கள். எனவே அந்த 8 ஸ்திகளோடு அந்த அழகியான அந்த பரஞானமும் கைவல்லப்பட்டவர்கள் சித்தர்கள். அவர்கள் பரலோகம் அடைவதால் எப்போதும் சிவதர்சனம் செய்து கொண்டே இருப்பார்கள். எனவே இந்த 8 சொல்லக்கூடிய எல்லா 8 ஸ்திகளும் அவர்களிடத்தில் அவர்களை தேடிக்கொண்டு வரும். இவர்கள் தேடிக்கொண்டு போக மாட்டார்கள். அவர்களை இந்த சித்திகளை தம்பயப்படுத்தியவர்கள் என்று அந்த கருத்தை பார்த்தோம். அதுக்கு அடுத்த பாட்டுல மந்திரம் ஏறு அந்த பாட்டுல நீங்க என்ன செய்யலாம், நீங்க நற்காமிய லோகம் சார்பாகுங்கிற நீங்க மந்திரபானம் ஏறணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், இந்த மந்திரம் என்பது அந்த உடலாகிய மேருமலை. அந்த மேருமலையில மதி என்பது இடகலை என்கின்ற தந்திரகலை, பானு என்பது இந்த சூரியகலை என்கின்ற பிங்கலை. அந்த ரெண்டும் என்ன செய்யணும், அதை கட்டு மாற்றி மாற்றி ஊற்றி போயிட்டே இருக்கு. இப்ப என்ன செய்யுது, நடுவில் உள்ள அந்த துருமுனை நாடி அசைவற்று கட்டுத்தறி போல இருக்கின்றது. அப்ப என்ன செய்யணும், நீ நடுநாடி வழியா போனா அமுதம் சுரக்கும். அமுதம் சுரந்தால் உங்களுக்கு என்ன செய்யும், இன்ப உலகம் கிடைக்கும், இன்ப உலகாகிய சிவலோகம் கிடைக்கும். அதான் கந்தாங்கிறது கட்டுத்தறி போல என்று சொன்னார்கள். அதான் கந்தா போட்டு அடுத்தறியை காணலாமே என்று நம்முடைய அம்மா ஒரு நல்ல பதிவு போட்டாங்க. அடுத்த பாட்டு 33வது பாட்டு. இது போன வாரம் நம்ம பார்த்துட்டோம். முடிந்திட்டு வைத்து முயங்கில் ஓராண்டில் அணிந்த அனிமா கைதானாம் இவனும். இந்த மாதிரி என்ன செய்யணும், அந்த சந்திரமண்டலம் என்ற மதிமண்டலத்துல அமுதம் சுரக்கும். அந்த அமுதமானது என்னது, கீழே இறங்கக்கூடாது. இந்த தொண்டையை விட்டு கீழே இறங்கக்கூடாது. இதுக்கு கீழே போனா சூரிய மண்டலம் வந்துடும். அதுக்கப்புறம் நெஞ்சுக்குழி கீழே போனா நமக்கு அக்னி மண்டலம் வந்துடும். அங்க போனா அந்த அமுதம் என்ன செய்யும், அது எவாபரேட் ஆயிடும். எனவே அந்த அமுதத்தை இங்கேயே நம்ம கட்டி வைக்கணும். அந்த ஓராண்டு இந்த மாதிரி நீங்க கட்டி வச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யும், அந்த அனிமா சித்தி கைவத்து விடும். அப்ப நீ இந்த பஞ்சை காட்டிலும் நீ மென்மையாக இருப்பாய். அவனை வெல்ல முடியாது. அமுதம் சொற்கக்கூடிய இங்க பீனல் கிளாண்ட் நெற்றி பொட்டுக்கு நேரே, 2 கண்களுக்கு பின்னால், 2 காதுகளுக்கு மத்தியில், உச்சந்தலைக்கு கீழ், உள்நாக்கைக்கு மேல், கபால மத்தியில், இந்த இடத்துல தான் நம்ம ஆன்மா இருக்கின்றது. அந்த பீனல் கிளாண்ட்ல இருக்கின்றது. அங்க நீங்க செய்ய என்ன செய்யும், அங்க அமுதம் சுரக்கும். அந்த அமுதமானது அந்த அண்ணாக்கு என்கிற உள்நாக்கு வழியாக நாக்கில் பட்டு உங்களுக்கு நடை திரை மூப்பு பசி பிணி எதுவுமே இருக்காது. நீங்க இந்த அமிர்தத்தை உண்டு கொண்டு இந்த மதிமண்டலத்திலேயே நீங்க தங்கி இருக்கலாம். அதான் சித்தர்களும் யோகிகளும் செய்து கொண்டிருக்கார்கள். இதை பர அனிமா என்று சொல்லப்படும் இந்த கருத்தை போன வாரத்துல பார்த்ததை ஒரு தொகுப்பா சொல்லிட்டேன். இப்ப இன்றைய பாட வகுப்பு 34வது பாட்டு. இது லகிமா, பர லகிமா. ஆகின்ற தனி நாயகி தன்னுடன் போகின்ற தத்துவம் எங்கும் புகழதாய் சாயின்ற காலங்கள் தன் வழி நின்றேன் மாய்கின்றதை ஆண்டின் மாலகுவாமே. லகுவாமேனா லகிமா சித்தின குறிக்கும். இந்த லகிமா சித்திக்கு என்ன உபாயம், எவ்வளவு காலம் செய்ய வேண்டும் இந்த அந்த கருத்தை இந்த பாட்டுல சொல்கின்றார்கள். ஆகின்ற மேன்மேலும் இந்த ஆன்மாக்களுக்கு ஆக்கத்தை செய்யக்கூடிய அத்தனி நாயகி, தனி நாயகி ஒப்பற்ற தலைவி. அது யார், நம்முடைய திருவுருள் சக்தி தான் அந்த ஒப்பற்ற தலைவி. ஆகின்ற அத்தனி நாயகி, ஆன்மாக்களுக்கு ஆக்கத்தை செய்யக்கூடிய ஒப்பற்ற தலைவியாகிய அந்த திருவுருள் சக்தி தன்னுடன் போகின்ற தத்துவம் எங்கும் புகழதாய். சக்தியுடன் செல்கின்ற எல்லா தத்துவங்களிலும், 36 தத்துவங்களிலும் அந்த சக்தியையே நீ தாரகம்னா துணையாக கொண்டு நீ போனினா என்ன செய்யும், சாய்கின்ற காலங்கள் தன் வழி நீந்தினேன்.
அந்த தத்துவம் எல்லாம் சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்மகிட்ட, சரிங்களா? அந்த சேட்டைகள்லாம் அந்த ஒடுங்கும். 36 புத்தகம் சேர்ந்த சேட்டைகள் என்ன, ஸ்கூல்ல வந்து பசங்க வந்து சேட்டை பண்றப்ப டீச்சர் கண்டிப்பாங்க இல்லையா? மாதிரி தத்துவம் வந்து நம்ம கிட்ட சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த சேட்டையை வந்து நம்ம வந்து கண்டிக்கணும். கண்டிச்சுட்டு என்ன பண்ணணும், தன் வழி நிக்கணும், ஆன்மாவோட வழிபட்டு அது நிக்கணும். நீ என்ன மனம் வழியா இருந்து ஆன்மா போயிட்டு இருக்கு, புலன் வழியா இந்த ஆன்மா போயிட்டு இருக்கு, அது மாதிரி நீ போவாதப்பா, சேட்டை பண்ணாத என்கிட்ட. நான் வந்து சிவனோட அடியார், நீ வந்து என்கிட்ட சேட்டை பண்ணாத அப்படின்ட்டு அந்த சேட்டைகள்லாம் அந்த ஒடுங்குகின்ற எல்லை வரை அது ஒரு நாள் 2 நாள்ல வந்துடாது. அது 10 ஆண்டுகள் 12 ஆண்டுகள் இருக்கும். இங்க வந்து என்ன ஐயாண்டின்னு சொல்றது, இது வந்து 5 ஆண்டுகள் நீங்கள் செத்தீங்கன்னா உங்களுக்கு லகிமா என்கின்ற அந்த சக்தி வந்து கிடைக்கும். இதுவே ஆகின்ற அத்தனி நாயகி என்பது திருவள்ளுவர் சக்தி. இந்த திருவள்ளுவர் சக்தி என்ன பண்ணும், இந்த ஆன்மாக்களுக்கு எந்தெந்த வகையெல்லாம் நம்ம வந்து ஆக்கத்தை வந்து கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கோம். இந்த ஆன்மா வந்து எப்போ வந்து பக்குவப்படும், அதுக்கு வந்து நம்ம எப்போ வந்து இந்த ஆக்கத்தை எல்லாம் கொடுக்கலாம், இந்த நோக்கத்தோடய இருக்கும். அதனாலதான் ஆகின்ற அத்தனி நாயகின்னுட்டு சிறப்பித்து சொன்னார். ஆனா இந்த ஆன்மா என்ன செய்து, ஜடமாகி அந்த 36 தத்துவங்களோடு தலைப்பட்டு அலையுது. அலைஞ்சு இந்த உலகத்தையே வந்து பார்க்குது. உலகம் ரொம்ப அழகா இருக்கே, உலகம் ரொம்ப இன்பமா இருக்கே அப்படின்னு இந்த உலக இன்பங்களை அது புசித்து கொண்டே இருக்கின்றது. அந்த உலக இன்பங்கள்லாம் வந்து ஜடம் இது, அதெல்லாம் வந்து வேடகுமாரர்கள். நான் வந்து அரசகுமாரன், நான் போய் இந்த வேடகுமாரத்தை சேர்ந்துக்கிட்டு அந்த மிருகங்களை அடிச்சுக்கிட்டு அந்த வேடகுமாரோட கூடிக்கொண்டு இருந்தா என் கதி என்ன ஆகும்? இல்ல ஒரு ராஜாகுமார் வந்து இந்த மாதிரி பண்றானே அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா? நான் வந்து சிவகுமாரன், சிவகுமாரன் கூட தகுதி இதுவா? நான் வந்து சிவத்தோட போய் சேரணும், சிவனுக்குரிய சக்தி. எனவே அந்த தத்துவ வலையில் வந்து நான் சிக்கக்கூடாது. சிக்காம என்ன செய்யணும், தத்துவம்லாம் நான் இந்த உடம்பு கிடையாது, நான் இந்த மனசு கிடையாது, நான் வந்து அந்த கடன்கள் கிடையாது, இந்த பொறிகள் கிடையாது, இந்த புலன்கள் கிடையாது, இந்த 36 தத்துவங்களும் வந்து ஜடம். ஜடம் வந்து எனக்கு வந்து தேவையே இல்லை சொல்லுவாங்க. இதான் வந்து நம்மாலோட வந்து ஜடகோபன்னு சொல்லுவாங்க. அவருக்கு ஒரு பேர் வந்து சடகோபன். அவர் என்ன செய்யறா, பிறந்த உடனே இந்த சடத்தை வந்து கோபித்துக் கொண்டாராம். குழந்தையில இருந்து என்ன பண்ணாங்கன்னா, அவர் வந்து பால் குடிக்கல, ஒண்ணுக்கு போகல, வெளிக்கு போல, அப்படியே வந்து கிடந்தார். என்ன இப்படியே இருக்கே அப்படின்னு கொண்டு போய் இந்த திருநகரியில் அங்க ஊர்ல உள்ள அந்த பெருமாள் கண்டையில கூட விடுறாங்க. வந்து வைணவர்கள் அங்க போன உடனே அங்க ஒரு ஆலமர பொந்து இருந்தது. அதுல போய் அந்த குழந்தை போய் வந்து பிடிபட்டுச்சு. அப்படியே யோகத்துல வந்து அமர்ந்துருக்கு. யார் கூப்பிட்டும் வரல, எப்பயும் அது பகவானை சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்ப மதுரகவி ஆழ்வார்னு ஒரு ஆழ்வார், அவர் வந்து என்ன பண்ணாரு, தனக்கு வேண்டிய குரு வேணும்னுட்டு வடநாட்டுக்கு எல்லாம் போயிட்டே இருக்காரு. போயிட்டே போறப்ப பார்த்தோம்னா ஒரு ஒளி வந்து தென்படுது. இந்த ஒளி எங்கன்னா தெற்கு திசையில இருந்து வருது. அந்த ஒளியை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராரு. வந்து அந்த ஆலமர பொத்துக்குள்ள போய் ஊரு. இவர் தான் நமக்கு குருவா அப்படின்னு அவர் போய் கேட்கிறாரு. பெரியதின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அத்தை தின்று அங்கே கிடக்குன்னு அப்பதான் முதல் வந்து வாயை திறக்கிறார். பெரியதின் வயிற்றில் அந்த பெரிய மாயையிலிருந்து இந்த சிறிய இந்த ஆன்மாவுக்கு இல்லையா, இந்த ஆன்மாவுக்கு வந்து உடம்ப கூட்டி வச்ச அப்ப வந்து எத்தை தின்று எங்கே கிடைக்கும், அதை எதை சாப்பிட்டு எங்கே கிடைக்குன்னா அத்தை தின்று அங்கே கிடைக்கணும். அதுக்கு பிராரப்த கர்மத்தை பெருமான் வந்து கொடுத்திருப்பார். நீ இந்த பிராரப்த கர்மத்தை நீ அனுபவிக்க வேண்டும் கொடுப்பாரு. அந்த பிராரப்தத்தை அனுபவித்துக் கொண்டு அங்கேயே கிடக்கும். அவனுக்கு எந்தெந்த உலகம் இருக்கிறோ அந்தந்த உலகத்தை கிடக்கும். அந்த கருத்து வந்து சொல்வார்கள். அது மாதிரி ஜடத்தை வந்து நம்ம கோபிக்க வேண்டும். அது ஜடப்பொழுது நமக்கு தெரியல, பார்க்கறதுக்கு அழகா இருக்கு, கவர்ச்சியா இருக்கு. நம்ம ஒண்ணு செல்ல பாக்குறோம், டிவி பாக்குறோம், எல்லாமே பாக்குறோம் இல்லையா? இதே அது படிப்படியா வந்து குறைச்சி இதெல்லாம் நமக்கு தேவையில்லை என்று சொன்னோம்னா அந்த 5 ஆண்டுகள் நீங்கள் செய்தால் அந்த லகிமா சித்தியை நீங்கள் பெறலாம் என்ற அந்த கருத்தை வந்து இந்த பாட்டுல வந்து சொல்லி இருக்கின்றார்கள். தான் காண்கின்ற எல்லா பொருள்களிலும் என்ன செய்யறார், அனிமாகின்ற அந்த ஒப்பற்ற சக்தியே, இந்த அனிமாயை வந்து ஒப்பற்ற சக்தியாக இங்க வந்து அன்னை வடிவேல் முதல்வர் வந்து தர்மபுர பதிப்புல சொல்றார். எனவே அந்த சக்தியோட நீ என்ன செய்யணும், அந்த அனிமா சக்தி அந்த லகிமா சக்தியோட நீ வந்து போயிட்டே இருக்கணும். ஃபர்ஸ்ட் அனிமா கிடைச்சோம், அனிமாவோட போறப்ப என்ன செய்யும், அந்த அனிமா சக்தியே தனக்கு நிலைக்களமாக தனக்கு கழிகின்ற காலம் முழுவதும் அந்த அனிமாவில நின்னா அப்ப என்ன செய்யும், உடைய தற்போதம், இந்த ஆன்ம போதம், நான் எனது என்கிற தற்போதம் அது வந்து 5 ஆண்டில் வந்து நடக்கும். இதுதான் பரலகிமா என்ற கருத்தை வந்து அன்னை வடிவேல் முதலியார் நம்முடைய தர்மபுரம் பதிப்புல வந்து சொல்லி இருக்கின்றார்கள். எனவே பரசிக்திகளில் பரலகிமானா என்ன,
பரலகிமா என்பது தன்னுடைய தற்போதம், ஆன்மபோதம் கெடுதல். நான் தான் சொல்லிட்டு இல்லையா, அந்த நான்கிறது அது கெட்டு போவது. நான் கெட்ட பாப்பாடி தெல்லேனும் கொட்டாமோ என்று நம்முடைய மாணிக்க வாசத்து வந்து நான் வந்து கெட வேண்டும், தற்போதம் வந்து கெட வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்து 35வது திருப்பாடல். மாலகுவாகிய மாய்வினை கண்டபின் சாலொலியாகி தலை தங்கு இருந்திடும் பாலொலியாகி பரந்தெங்கும் நின்றது மேலொலியாகிய மெய்ப்பொருள் காணுமே. அனிமாவிலிருந்து லகிமா வந்துட்டான். அந்த மாலகுவாகிய அந்த லகுவா சித்தியை பெற்று மாயனை, மாயனா இந்த அழகிய தலைவனை, இந்த மாயைகளுக்கெல்லாம் தலைவனாகிய அந்த சிவபெருமானை, பெருமானுக்கு வந்து வைப்பு சக்தி தானே மாயை, இது அந்த அழகிய மாயையின் தலைவனாகி சிவபெருமானை கண்ட பின், தரிசித்த பின் தான் ஒளியாகி, அப்ப இவனுடைய உடம்பும் கரணங்களும் எப்படி இருக்கும், அது வந்து ஒளியாய் விளங்கும். ஒளியாய்னா ஞானமாய் வந்து விளங்கும். தானியாய் ஒழுங்கி தலைத்து அங்கு இருந்திடும். எத்தை தின்று எங்கே கிடக்குங்கிற அத்தை தின்று அங்கே கிடக்குன்னு சொன்னார் இல்லையா. அப்போது அவன் என்ன செய்வான், இந்த ஆன்ம ஒளி வந்து அந்த பரஞ்சோதியில் வந்து தலைத்து அங்கு இருந்திடும். இந்த ஆன்மா வந்து சிவத்துக்குள் அடங்கி இருக்கும், அந்த பரஞ்சோதியில் அடங்கி இருக்கும். அப்போது பால் ஒளியாகிய பரந்து எங்கும் நின்றது. அப்போது பால் போல குற்றமற்ற ஒளிப்பொருளாகி பறந்து எங்கும், எங்கும் பறந்து நின்ற அந்த ஆன்மா. அப்ப ஆன்மா வந்து நான் அந்த உடம்புகளை மட்டும் இல்ல, நான் வந்து எங்கும் பறந்து வியாபாரமாக இருக்கின்றேன். தன்னையே வந்து கடவுளாக, தன்னையே கர்த்தாவாக, அந்த 224 போனங்களும் இந்த பல கோடி அண்டங்களையும் தனக்குள்ளேயே பார்க்கும். அப்ப என்ன செய்யும், அப்ப பார்த்தப்ப ஆஹா எனக்கு மேல ஒண்ணு இருக்குது, அது என்ன அப்படிங்கிறத அந்த யோசனை வர்றப்ப அப்ப என்ன செய்யும், அந்த பசுபோதம் கெட்டு பரபோதம் கைப்பட்டு சிவ பரம்பொருளை தரிசிக்கும். மேலொளியாகிய மெய்ப்பொருள் காணுமே. இந்த ஆன்மா வந்து பாலொளி, பால் போன்ற வெண்மையான ஒளி, குற்றமற்ற ஒளி. ஏன்னா ஆன்ம சுத்தி வந்து ஆயிடுச்சு. ரச காரியத்துல வந்து பார்த்துக்கோம், தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி. அது ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி. இப்ப ஆன்ம சுத்தி அர்த்தமே என்ன செய்யும், அது வந்து சிவரூபம், சிவ தரிசனம், அப்புறம் சிவயோகம், சிவபோகத்துக்கு வந்து போகும். எனவே இந்த ஆன்மாவோட மேலான ஒளி, எல்லாவற்றிற்கும் மேலான ஒளி, ஆதியும் அந்தமும் இல்லாத அந்த அறுப்படும் ஜோதியாகி அந்த பேரொளி, அந்த சிவபரம்பொருளை காணுமே, அது தரிசிக்கும் என்ற காரணம். ஆயன் தான் வந்து தலைவனை வந்து குறிக்கும். ஆயம் என்பது கூட்டம், ஆயன் வந்து அந்த கூட்டத்துக்கு தலைவன் என்ற அந்த கருத்தை. எனவே இந்த ஆன்மா வந்து சுயஞ்சோதி, சிவபெருமான் வந்து பரஞ்சோதி. இந்த சுயஞ்சோதியாகி அந்த ஆன்மா என்ன செய்யும், அந்த பரஞ்சோதியில் அடங்கி இருக்கும். இதுக்கு உதாரணம் சொன்ன என்ன செய்யறோம், நம்ம வந்து இருட்டுல என்ன பண்ணோம், அந்த காலத்துல வந்து விளக்கு வந்து ஏற்றி வைப்போம். விளக்கு ஏற்றி வச்சோன்னா என்ன ஆகும் அப்படின்னா சூரியன் வந்துடும். அந்த சூரிய ஒளிக்குள் வந்து இந்த விளக்கு ஒளி வந்து என்ன செய்யும், அது அடங்கி இருக்கும், அதற்குள் வந்து வியாபியமாக இருக்கும். சூரிய வந்து வியாபகம், அதற்குள் இந்த விளக்கு ஒளி வந்து வியாபகம். இந்த மாயைகளும் போயிடும், 36 தத்துவக்கலைகளும் அதற்குள் அடங்கி இருந்து இது வந்து சிவஜோதிக்கு தரிசித்துக் கொண்டே இருக்கும் என்பது இந்த பாட்ட கருத்து. இதுவே மாலகுவாகியதுக்கு இதுக்கு என்ன செய்யறாரு, போன பாட்டு நம்ம பார்த்தோம், அந்த லகிமா என்பது அங்க தற்போதும் கெடுதல்னு பார்த்தோம். அதை வச்சு 35வது பாட்டுக்கு வந்து தர்மபுரம் பதிப்பு போறாரு. மாலகுவாகிய இந்த அங்க லகிமா வந்துட்டோம், லகிமால தற்போதம் வந்து கெட்டு போட்டு விடுது. இந்த பரலகிமாகிய அந்த தற்போதல் அது கெட்டு போய்விடும், அது கெடுதல் உள்ளதாயின் அப்போது ஏகதேச உணர்வு பொருளாக இருக்கின்றது. இந்த ஆன்மரு என்ன, அது ஏகதேசம், ஒரு குறிப்பிட்டதான் அறியும், ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு உட்பட்டுதான் அறியும். அதை என்ன செய்யும், அப்பதான் எல்லைக்கு உட்பட்ட பொருள் வந்து பற்று. ஏகதேசம் ஐயா கேட்கலங்கய்யா. கேட்கலங்கய்யா.
அப்ப என்ன ஐயா விட்டு விட்டு வருதுங்கய்யா, சரியா கேட்கல. நான் பேசுறது கேக்குதுங்களாமா உங்களுக்கு? அம்மா கேக்கலைங்கம்மா, கேக்கலைங்கம்மா. ஐயாட்ட சொல்லுங்க. ஐயா கேட்கலைங்க ஐயா. நான் வெளில போயிட்டு வந்துடுறேம்மா. இப்ப கேக்குதாமா? கேக்குதுங்க ஐயா, கேக்குதுங்க ஐயா, கேக்குதுங்க ஐயா. நெட் ப்ராப்ளம். இந்த செல்ல வந்து ஜாயின் பண்ணிருக்கேன் நானு. ஐயா 2 ஐடில இருக்கீங்க ஐயா. ஒரு ஐடில மட்டும் வீடியோ தெரியுது, ஒரு ஐடில வீடியோ இல்லாம இருக்கு. அப்படியா? இப்ப கட் ஆச்சுமா? சரியா இருக்குங்க. இப்ப சரியா இப்ப நல்லா தெளிவா தெரியுது, நல்லாவும் இருக்கு. பேசுங்கய்யா. சரிங்க. மாலகுவாகிய மாயனை கண்டபின் தானொலியாகி தலைத்தங்கு இருந்திடும் பாலொலியாகி பரந்தெங்கும் நின்றது மேலொலியாகிய மெய்ப்பொருள் காணுமே. அதுல 2 வகையான பொருள் சொன்னேன். முதல்ல வந்து மாலகுவாகிய அந்த லகுமா சித்தியை கண்ட பின்பு மாயனை, அந்த மாயையின் தலைவனாகிய அந்த சிவத்தை கண்ட பின் தரிசித்த பின் இந்த ஆன்மா என்ன செய்யும்? தான் ஒளியாகி, நான் வந்து உடம்பு கிடையாது, நான் வந்து ஒளி பொருள் அறிவு பொருள்னு விளங்கி தலைத்து அங்கு இருந்திடும், அந்த பரஞ்சோதிக்குள் வந்து அது இருந்திடும். அந்த மாதிரி பால் ஒளியாகிய பால் போன்ற ஒளி பொருளாக இருக்கும் பரந்தெங்கும் நின்றது. அப்போதுதான் தன்னுடைய வியாபகத்தை வந்து அந்த ஆன்மா உயரும். தான் எங்கும் பறந்து நிற்கின்ற ஆன்மா, நான் அந்த உடலுக்குள் மட்டும் கட்டுப்படல, இந்த உடலை தாண்டி உலகத்தை தாண்டி பல போனங்களையும் தாண்டி நான் இருக்கின்றேன், எல்லாம் எனக்குள் இருக்கின்றது. அந்த மாதிரி பறந்து நின்ற ஆன்மா இப்ப எனக்கு மேல ஒருத்தன் இருக்கானே, அது யாருன்னு அப்படி பாக்குறப்ப மேலொலியாகிய மெய்ப்பொருள் காணுமே, எனக்கு மேல அந்த சிவன் இருக்கின்றான். எனவே அந்த மேலான ஒளி பொருளாகிய அந்த சிவப்புறம் பொருளை நான் தரிசித்துக் கொண்டே இருக்கின்றேன் என்று சொன்ன. அதற்கு உதாரணமாக இந்த சூரிய ஒளிக்குள் வந்து விளக்கொளி போல இது அடங்கி கிடக்கும் என்ற அந்த கருத்தை வந்து சொன்னேன். இதை வந்து நம்முடைய தர்மபுரம் போதில் எப்படி சொல்லிருக்காங்க அப்படின்னா, அது லகிமானாலே தற்போதம் கெடுவது. எனவே மாலகுவாகிய மாய்வினை கண்ட பின், மாய்வுனா அது வந்து கெட்டு போவது, இறந்து போவது. இந்த பரலகிமாகிய அந்த தற்போதம் அது வந்து மாய்ந்த பிறகு அது என்ன செய்யும்? சாலொலியாகி தலைத்தங்கு இருந்திடும். அது வந்து ஏகதேச உணர்வாக அந்த பொருள்களை வந்து பற்றும் விடும். மனசு பற்று கொண்டும் விற்றுக்கொண்டும் இருக்கு இல்லையா, இப்படி பற்றும் விடும். அந்த மாதிரி நின்ற உயிர் என்ன செய்யும்? அது வந்து பால் ஒளியாகும். கடைசியில் அந்த ஆன்மா வந்து சுத்தி ஆகும். அப்ப ஆன்ம சுத்தி நடந்த பிறகு இது என்ன செய்யும்? மேலொளியாகிய மெய்ப்பொருள் காணுமே. அப்பொழுது திருவுருள் சக்தி அது வந்து இதுக்கு துணையா இருக்கும். அந்த திருவுருள் சக்தியை துணையாக கொண்டு இது பரம்பொருளாகிய சிவத்தை அறியும் என்ற கருத்தை வந்து 35வது பாட்டுக்கு சொல்லிருக்கேன். அடுத்து 36வது பாட்டு, இது பரமகிமா. மெய்ப்பொருள் சொல்லிய மெல்லியலாளுடன் தற்பொருளாகிய தத்துவம் கூடிட கைப்பொருளாக கலந்திடும் ஓராண்டின் மைப்பொருளாகும் மகிமா அது ஆகுமே.
இந்த மகிமா வந்து எப்போது சித்திக்கும் என்ற அந்த காலத்தின் எல்லையை வந்து இந்த பாட்டுல சொல்லியிருக்கின்றார்கள். மெய்ப்பொருள், அந்த மெய்ப்பொருளாகிய அந்த உண்மை ஞானத்தை சொல்லிய மெய்யாளுடன் அப்ப என்ன செய்கிறார்கள்? இதுதான் மெய்ப்பொருள், இதுதான் இந்த உண்மை ஞானம் என்று உணர்த்துவது யார்? அது வந்து திருவள்ளுவர் சக்தி தான். அந்த திருவள்ளுவர் சக்தி தான் வந்து அது என்ன குருவாக வந்து வருகின்றது. அது என்ன? தற்பொருளாகிய நம்ம வந்து தத்துவம் அசி என்கின்ற மகா வாக்கியம் இருக்கின்றது. தத்துனா வந்து அது, துவம்னா அதிலிருந்து இரண்டாவதான நீ, அசி நீ ஆகிறாய், ஆன்மாவாகிய நீ வந்து சிவன் ஆகிறாய், நீ மெய்ப்பொருள் ஆகின்றாய் என்ற தற்பொருளாகிய தத்துவம் கூடிட, தத்துவம் அசி என்று சொல்லப்படுகின்ற அந்த தத்து பொருளாகிய சிவம் கூடிட கைப்பொருளாக கலந்திடும் ஓராண்டில். அப்ப அந்த கையில் உள்ள மறைந்த பொருளாகும் அந்த மகிமாவானது ஓராண்டில், ஓராண்டில் என்ன செய்யும்? அது உள்ளங்கை நெல்லிக்கனி போல உனக்கு கிடைக்கும். ஓராண்டில் உள்ளங்கையில் உள்ள அந்த பொருள் போல உன்னோடு கலந்துவிடும். இந்த மகிமா சிந்திக்கக்கூடியது ஓராண்டு என்று சொல்கின்றார்கள். மெய்ப்பொருள் என்பது உண்மை ஞானம். அந்த உண்மை ஞானம் வந்து எப்படி உங்களுக்கு கிடைக்கும்? அது வந்து திருவருள் சக்தியின் மூலமா தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். எனவே அந்த உண்மை ஞானம் வந்து உயிர்களுக்கு விளைவிப்பது அந்த திருவருள் சக்தி. அந்த திருவருள் சக்தி தான் மெய்ப்பொருள் கிட்ட, சிவனுக்கிட்ட உங்களை கூட்டு போடும். அதனால மெய்ப்பொருள் சொல்லியே மெல்லியலால் என்பது அந்த திருவருள் சக்தியை குறிக்கும். அப்போது தற்பொருளாகிய தத்துவம், தத்துவம்னா தத்து என்றவர் அந்த வாக்கியத்தால் சொல்லப்படக்கூடிய அந்த சிவத்தை, தற்பொருளாகிய தத்துவம் என்பது இங்கு சிவத்தை குறிக்கும். அதோடு நீ கூட வேண்டும். கூட அப்ப என்ன செய்யும்? மகிமா சித்தி வந்து தன்னை என்ன செய்யும்? அது மறைந்த பொருளாக அது என்ன செய்யும்? தன்னை உடையானையும் மறைக்கும். அது உட்படுவதால் அதை மைப்பொருளான மகிமா, மைனா கருமை, கருமை வந்து மறைக்கும் இந்த மகிமா என்று சொல்லப்படுது. ஆனா அது உள்ளங்கையில தான் இருக்கு, உனக்குள்ளதான் இருக்கு. இது ஓராண்டில் உனக்கு சித்திக்கும் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டுல பாக்குறோம். இதுக்கு தர்மபுர உரை வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த மெய்ப்பொருள் சொல்லியே இந்த லஹிமா சித்தி வந்து கிடைச்சிருச்சு. இப்ப நீ மகிமாவுக்கு போனோம். இனிமே லஹிமா சித்திக்கு பின் அந்த மெய்ப்பொருளாகிய சிவத்தை வந்து யார் வந்து உனக்கு உணர்த்த முடியும்? அந்த சக்தி தான் வந்து உனக்கு உணர்த்த நிற்பாள். எனவே அந்த ஓராண்டு நீ முயற்சி செய்யினா அந்த ஓராண்டில் உனக்கு வந்து அது கைப்பொருளாக கிடைக்கும். உள்ளங்கை நெல்லிக்கனி போல அது கிடைக்கும். அது என்ன செய்யும்? அது வந்து பரமகிமா. அந்த பரமகிமா என்பது அப்பொழுது உங்களுக்கு எல்லாமே வந்து சூனியமாக வெட்ட வழியாக இருக்கும். ஆனா அந்த வெட்ட வழிக்கு தான் எல்லாமே அடங்கி இருக்கின்றது என்ற கருத்து உங்களுக்கு கிடைக்கும். எனவே தற்புறம் என்பது அந்த தற்பொருளை வந்து உணர்த்துவது. அகலமாய் யாவரும் அறிவறிது அப்பொருள் சகலமாய் வந்தது ஒன்று உந்தி பெற தானாக தந்தது என்று உந்தி பெற. இந்த உந்தியார்ல வந்து முதப்பட்டு இதுதான். இது பெருமான் வந்து அகலமாக அங்க வந்து உருவமற்று இருக்கின்றான், நாமரூபமற்று இருக்கின்றான், இந்த எல்லைகளை கடந்து இருக்கின்றான். அவனை வந்து யாரும் வந்து அறிய முடியாது. அந்த மெய்ப்பொருளை வந்து யாராலும் அறிவது அப்பொருள் யாவரும் அறிவறியான், ஆனா எமக்கு வந்து எளியான் என்று மாணிக்கவாசகர் சொல்வார். எனவே அந்த யாவரும் அறிவதற்கரியாகிய அந்த மெய்ப்பொருள் என்ன செய்யணும்? தன்னை இந்த உயிர்கள் வந்து அடைய வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என்று என்ன செய்து சகலமாய் வந்தது என்று உந்தி பெற. அது ஒரு உருவம் தாங்கி வருகின்றது. அந்த உருவம் எது? பெருமானுக்கு வந்து உருவம் எது? அது அருள் திருமேனி. அதான் திருவருள் சக்தி. அந்த திருவருள் சக்தியை வந்து பெருமான் வந்து அந்த உருவத்தை தாங்கி கொண்டு வருகின்றார். அது எப்படி தானாக தந்தது என்று உந்தி பெற. இந்த ஆன்மாவோட பக்கத்தை பார்த்து அது என்ன செய்த? தானாக தன்னையே கொடுத்தது என்ற கருத்தை வந்து அந்த உந்தியார்ல வந்து நம்ம வந்து பார்க்கிறோம். அடுத்து அடுத்த பாட்டு என்ன? 37வது பாட்டு. ஆகின்ற காலொளி ஆவது கண்ட பின் போகின்ற காலங்கள் போவதும் இல்லையாம். மேன் இந்த காலம் வெளியுற நின்றன தான் இந்த காலங்கள் தன் வழியாகுமே. இந்த காலம் கூட தன் வழி ஆகும். இந்த மகிமா சித்தி கிடைச்சினா நீ இந்த கால தத்துவத்தையும் நீ வென்று விட்டாய்.
நீ வந்து மார்க்கண்டேயர் மாதிரி கால தத்துவத்தை வென்று விட்டாய் என்பது அந்த பாடலோட திரண்ட கருத்து. ஆகின்ற கால் ஒளி, கால் என்பது வாயுவை குறிக்கும், காற்றை குறிக்கும். இங்க வந்து பிராணவாயுவை குறிக்கும். அது நாள்தோறும் நமக்கு ஆகின்ற நாள்தோறும் நமக்கு ஆகின்ற அந்த கால் ஒளியாவது அந்த பிராணவாயு என்ன செய்யும், அந்த ஒளி வடிவை அதை கண்ட பின் போகின்ற காலங்கள் போவதும் இல்லையாம். அதுக்கு மேல அவனுக்கு வந்து ஆயுள் காலம் வந்து கூடுவதும் இல்லை குறைவதும் இல்லை. அந்த ஆயுள் காலம் வந்து அழிவது கிடையாது, போவது கிடையாது. மேன் என்ற காலம், இதற்கு மேல் இந்த நிற்கின்ற காலம், இனி வரக்கூடிய அந்த ஆயுள் காலத்திற்கு அவன் என்ன செய்யறான், அந்த ஆயுள் காலத்துக்கு வெளியே வந்துட்டான். ஆயுள் காலத்துக்கு உள்ள நிக்கல, ஆயுள் காலத்துக்கு வெளியூர நின்ற பின், ஆயுள் காலத்தை தாண்டி தான் நின்ற பின் தான் நின்ற காலங்கள் தன் வழியாகுமே. அந்த எஞ்சியுள்ள காலத்தை வந்து அவன் தன் இஷ்டம் போல கழித்துக் கொள்ளலாம் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டுல வந்து சொல்லி இருக்கின்றார்கள். எனவே அப்ப என்ன செய்யும், அந்த பிராணனும் அந்த ஆன்மாவோடு கூடி நிற்கின்ற அந்த பிராணனும் ஒளி ஒளிவாக இருக்கும். அந்த ஒளி ஒளியை கண்ட பின்பு காலம் வந்து அழிவது கிடையாது. அவன் காலத்தை கடந்து விட்டான். அப்போது கால தத்துவம் சித்தனாகி அந்த ஆன்மாவின் அந்த ஆணை வழிப்படி அடங்கி நிற்கும். இது வந்து கால் ஒளி ஆவது என்றால், அது கால்னா மூச்சு காற்று, இந்த இடத்துல பிராணவாயு குறிக்கும். அது எப்படி வந்து ஒளியாகும் அப்படின்னா, அது சுழுமுனை வழியாக இந்த பிராணுடைய இயக்கம் என்ன செய்யும், அது வந்து அதை சிவோன்னு மூச்சு எடுத்து இங்க கொண்டு போகணும். அப்புறம் ஹம்னு மூச்சை வந்து மூலாதாரத்துக்கு கொண்டு போகணும். அந்த மூலக்கணலை வந்து காலால் எழுப்புவது. எனவே அது மூலக்கணலோடு அது சிவோன்னு செல்லும், ஹம்முன்னு இறங்கி இருக்கும். ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு மூச்சுக்கும் சிவோகம் சிவோகம்னுட்டு அந்த நடுநாடி வழியா அந்த மூச்சு போயிட்டே இருந்ததுன்னா அப்ப என்ன செய்யும், அந்த பிராணவாயுவும் ஒளி வடிவை உடையதாகும். எனவே போகின்ற காலங்கள்லாம் என்ன, எனக்கு ஆயுசு வந்து எனக்கு 100 ஆயுசு அப்படின்னா ஆயுள் என்ற பெயரால் போகின்ற காலங்கள் அழிகின்ற காலங்கள். நம்ம என்ன செய்யணும், இப்ப நான் 70 பர்த்டே கொண்டாடுறேன் அப்படின்னா என்ன செய்யணும், என் ஆயுசுல 70 வருஷம் முடிஞ்சு போச்சு, சொச்சம் 30 வருஷம் தான் இருக்குது. அப்புறம் 100 வயசு தான் வாழ்றது யாருமே கிடையாது. 75 80 அந்த அளவுக்கு தான் வந்து இருக்குது. எனவே ஆயுள் என்ற பெயரால் அந்த அழிகின்ற நாட்கள் என்ன செய்யும், நடுநாடு வழியாக பிராணன் வந்து இயங்க தொடங்கினால் இந்த உடம்பிற்கு வந்து அழிவில்லை. காற்று வந்து என்ன செய்யும், இதுக்குள்ளே அடங்கிப்படும். வெளியே போயிட்டு வந்துகிட்டு இருக்காது. மூச்சு வந்து இதுக்குள்ளேயே நடக்கும். இங்கே வந்து மூச்சு இயங்கிறதுனால அப்போ வந்து காலம் வந்து இவனுக்கு கட்டுப்பட்டு நிற்கும். காலத்தத்துவமும் இவன் ஏவல் வழி நிற்கின்றது என்று அந்த பாட்டில் வந்து சொல்லியிருக்கின்றார்கள். இதுக்கு வந்து தர்மபுரம் பதிப்புல அருணைவடிகள் முதல்வர் வந்து என்ன சொல்லியிருக்கின்றான்னா, ஆகின்ற கால் ஒளி அப்படின்னா எல்லாவற்றிற்கும் அடிநிலை ஒளியாக இருக்கின்ற அந்த சிவத்தை கண்டபின். எனவே பெருமான் தான் காலகாலன், எல்லாவற்றிற்கும் அடிநிலையாக ஆதாரமாக ஆதார ஒளியாகிய அந்த சிவத்தை கண்ட பின்பு இப்ப சிவ தரிசனம் கிடைச்சிருச்சு. போகின்ற காலங்கள் போவதும் இல்லையாம். அப்போது காலம் வந்து நின்று போயிடும், காலத்தத்துவம் வந்து நின்று போயிடும். காலக்கழிவும் அந்த மாதிரி பார்த்தான் இல்லையா, சிவத்தை பார்த்தான் இல்லையா, அவனோட உணர்வில் வந்து காலம் என்ற ஒரு தத்துவமே வந்து தோன்றாது, அது அடங்கி நிற்கும். அது என்ன செய்யும், அது மேல் நின்ற காலம், அது எல்லா பொருள்களுக்கும் மேலாகிய அந்த காலம், ஆன்ம தத்துவத்துக்கு மேல வந்து இந்த காலம் நீதி கலைவித்தை அராகம் புருடன் மாய் இது வித்யா தத்துவத்தில் இருக்கின்றது. ஆன்ம தத்துவத்தில் மேலானதாகிய அந்த காலம் என்ன செய்யறது, தன் இயல்பில் பொருள்களை தன் வழிப்படுத்து. மேல் நின்ற காலம் வெளியூர நின்ற பின் தான் என்ற காலங்கள் தன் வழியாகுமே. அப்ப என்ன செய்வான், அவன் தன் இயல்பில் அந்த பொருள்களை தன் வழிப்படுத்தி நடத்தி நிற்பான். எனவே காலம் வந்து இவனை கட்டுப்படுத்தாது, இவன் வந்து காலத்தை கட்டுப்படுத்துவான். அப்போ வந்து போக்கு கிடையாது, வரவு கிடையாது. போக்குவரவு இருந்தாதான், கண்ணை மூணு ஒரு மூச்சு போயிட்டு வந்துகிட்டு இருந்தாலும் அது காலம் இருக்கும். மூச்சு நின்று போச்சுன்னா அங்க காலமும் வந்து நின்று போச்சு, மூச்சு வந்து இந்த இடத்துல வந்து நின்று போயிடும் என்ற இந்த பாட்டில் வந்து அந்த பரமகிமாவை பத்தி சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்து 38வது பாட்டு. தன் வழியாகிய தலைத்திடும் ஞானமும் தன் வழியாக தலைத்திடும் வையகம் தன் வழியாக தலைத்து பொருள் எல்லாம் தன் வழி தன் அருள் ஆகி நின்றானே.
எனவே இந்த மகிமா சித்தன் என்ன பண்றான்னா தன் வழி தன் அருள் ஆகி நின்றானே, அவன் வந்து சிவனுடைய அருள் வடிவமாக ஆகிவிடுவான் என்ற கருத்து வந்து இந்த பாட்டின் திரண்ட பொருளாக சொல்லுகிறார். இந்த மகிமா சித்தன் என்ன பண்றான், எல்லா பொருள்களும் வந்து என்னால் தான், எனக்குள்ள சிவத்தால் தான் செழிக்கின்றது என்று அவன் உணரும் போது அவன் சிவனுடைய அருள் வடிவமாக திகழ்வான் என்பது இந்த பாடலின் திரண்ட கருத்து. தன் வழியாக இந்த மகிமா சித்தி பெற்றானே அந்த சித்தன் அவனுடைய வாயிலாக தலைத்திடும் ஞானமும், இந்த ஞானங்கள் வந்து செழித்துவங்கும். பசுஞானம், பாசஞானம், பதிஞானம், இந்த 3 ஞானங்களுமே அது செழித்துவங்கும். தன் வழியாக தலைத்திடும் வையகம், வையகம் என்பது உலகத்தை குறிக்கும். அப்ப என்ன செய்யும், அவன் வழியாக இந்த ஒரு சித்தன் மூலமாக இந்த உலகமே தலைத்து ஓங்கும். தன் வழியாக தலைத்த பொருள் எல்லாம், அந்த சித்தனுடைய அவன் வழியாக அந்த தலைத்த பொருள்கள் எல்லாம் தன் வழி தன் அருள் ஆகி நின்றானே, அது எல்லாம் அந்த சித்தன் வசப்பட்டு நிற்கும். அந்த வசப்பட்டு நிற்கிறப்ப இவன் வந்து யார்கிட்ட வசப்பட்டு நிற்பானா, அவன் வந்து சிவபெருமான்கிட்ட வந்து வசப்பட்டு நிற்கின்றான். எனவே இவன் வந்து என்ன செய்ய, திருவுடல் வழியாக சிவபெருமான்கிட்ட வசப்பட்டு நிற்பான். அப்ப என்ன செய்யும், எல்லா பொருள்களும் எல்லா தத்துவங்களும் இவனுக்கு வந்து வசப்பட்டு நிற்கும் என்ற கருத்தை வந்து 38வது பாட்டுல வந்து இந்த சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இப்ப அவனுக்கு தற்போதம் வந்து போயிடுச்சு, நான் என்ற அந்த உணர்வு வந்து போயிடுச்சு. அந்த தற்போதம் இழந்து என்ன செய்கின்றான், அவன் சிவத்தை வந்து உணர்ந்து நிற்கின்றான். அந்த சிவத்தை உணர்ந்து நிற்கும் போது அந்த பதிஞானம் என்ன செய்யும், அந்த சிவஞானம் மேன்மேலும் அது பெருகிக்கொண்டே போகும். அந்த மாதிரி பெருகப்பெற்ற அந்த சித்தனால் என்ன செய்யும், உலகமும் நலம் பெறும். அவ்வாறு நலம் பெற்ற உலகம் என்ன செய்யும், அவன் வழிபட்டு நிற்கும், அவனுக்கு வசப்பட்டு நிற்கும். ஆனால் அவன் வந்து அவற்றை ஆள நினைக்க மாட்டான். ஆள நினையாது என்ன செய்ய, சிவனது அருள் வழி நின்று அவன் வந்து சிவமாகவே நிற்பான். எனக்கு இந்த உலகெல்லாம் வேண்டாம், எனக்கு இந்திர பதவி, திருமால் பதவி என எந்த பதவியும் எனக்கு வேண்டாம். நான் என்ன செய்யறேன், சிவனுக்குள் அருள் வழி நின்று நான் அதுவாகவே இருப்பேன் என்று சொல்வார்கள். நம்முடைய வீர சிவாஜி இருந்தார். வீர சிவாஜி வந்து அந்த முகலாயர்களுக்கு வந்து ஒரு சொப்பனமாக இருந்தார். வென்ற மராட்டிய சாம்ராஜ்யத்தை வந்து ஸ்தாபனம் பண்ணார். ஸ்தாபனம் பண்ணாலும் அவர் மனசுல வந்து நிம்மதி இல்லை. நிம்மதி இல்லாம அவர் என்ன நினைக்கிறாரு, எனக்கு இந்த அரச பாரம் தான் எனக்கு வந்து நிம்மதி இல்லாம இருக்குது. அதனால என்ன பண்ணும், இந்த நல்ல ஆளை பார்த்து அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் போகணும். யார் நல்ல ஆளு அப்படிங்கிறப்ப அவருடைய குரு ஞாபகம் வந்து வருகின்றது. அவருடைய குரு வந்து சமர்த்த ராமதாசர் இல்லைங்களா. போய் அவர்கிட்ட போய் காலில் வந்துட்டு, குருவே இப்ப நான் வந்து என்ன பண்றேன், மராட்டிய சாம்ராஜ்யத்தை ஸ்தாபனம் பண்ணிட்டேன். ஸ்தாபனம் பண்ணாலும் என் மனசுல வந்து நிம்மதி இல்லை. அதனால என்ன பண்ணும், நீங்க தான் இந்த ராஜ படையத்தை வந்து நீங்க வந்து ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அவர் வந்து சிவாஜி வந்து ஏற இறங்க பாக்குறாரு. பார்த்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூடவே போறாரு. போனோன்னு அவருக்கு முடி சுட்டி அவர் வந்து ராஜா ஆக்குறாரு. ராஜா ஆக்கணும்னு இப்ப வந்து நீ ராஜா கிடையாது, நான் தான் ராஜா. இப்ப நான் என்ன பண்றேன், நீ வந்து இந்த ராஜ்யம் வந்து என்னோடது, இனிமே இது வந்து உன்னோட கிடையாது. நீ என்ன பண்ண, என்னோட பிரதிநிதியாக இருந்து நீ வந்து இந்த ராஜ்யத்தை வந்து பரிபாலனை பண்ணிட்டு நீ பாரம் இல்லாம கவலை இல்லாம நீ செஞ்சுக்கிட்டு இருப்பா என்ற கருத்தை வந்து அங்க சமர்த்த ராமதாசர் வந்து சொல்லுவார். எனவே இவர் வந்து இந்த ராஜ்யத்தை கொடுக்குறாரு. அது போல இவனுக்கு வந்து என்ன, இந்த ராஜ்யம் எல்லா ராஜ்யமும் கிடைக்குது, அது கருத்துல எனக்கு இதெல்லாம் வேண்டாம், எனக்கு சிவன் மட்டும் போதும் என்ற கருத்தோடு இவன் நிற்கின்றான் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டுல சொல்லியிருக்கின்றார். அடுத்து 39 வந்து இந்த பிராப்தி என்ற அந்த சக்தி, இது பரப்பிராப்தி. நிந்தன தத்துவ நாயகி தன்னுடன் கண்டன போத படையவை எல்லாம் கொண்டவை ஓராண்டு கூட இருந்திடில் வென்றதுவே நல்ல பிராப்தியது ஆகுமே. இந்த பிராப்தி என்ற சித்தி வந்து எப்படி சித்திக்கும் என்ற கருத்தை வந்து இந்த பாடலின் திரண்ட பழுத்தாக இந்த சொல்லியிருக்கின்றார்கள். நின்றன உலகில், இந்த உலகம் வந்து நிலை பெற்ற உலகம். இந்த உலகில் தத்துவம்லாம் என்ன செய்யுது, நிலைபெறுவதற்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த நாயகி தன்னுடன் அந்த திருவுள் சக்தியாகிய அந்த பராசக்தி தான் காரணம். எனவே இந்த உலகத்தில் நிலைத்து நிற்கின்ற அந்த தத்துவங்கள் எல்லாம் என்ன சார், பராசக்தியுடன் தன்னுடன் கண்டன பூதப்படையானவை எல்லாம். அப்ப பூதப்படையனாகிய அந்த
சிவபெருமான் படையானவை எல்லாம் அது வந்து பரமசிவன் வந்து தன்னுடைய மாயையின் மூலமாக வைப்பு சக்தியாகி அந்த மாயையின் மூலம் படைத்தது. கொண்டவை ஓராண்டு அவைகள் அனைத்தையும் என்ன செய்யணும், அதை வந்து நீ தாரணை செய்து கொண்டு அது தியானம் செய்து கொண்டு ஓராண்டு இருந்திரில், ஓராண்டு அவைகள் கூட இருந்தால் என்ன செய்யலாம், வெண்டதுவே நல்ல பிரார்த்தியது ஆகுமே. அப்போது அந்த பூதங்களை எல்லாம் 5 பூதங்களையும் நீ வென்று விடுவாய், அந்த செயலே பிரார்த்தி ஆகும். நின்றன தத்துவம் என்பது இந்த தத்துவம் நிலைபெறுவதற்கு என்ன காரணம் அப்படின்னா 36 தத்துவங்கள ஜடம். அது எப்படி நிலைத்து நிற்கின்றன, பெருமான் வந்து அவற்றோடு கலந்து நிற்கின்றான். கலந்து நிற்கினா எதன் மூலம் கலந்து நிற்கின்றான், தன்னுடைய திருவுருள் சக்தியால் தான். சூரியன் வந்து உலகோடு எப்படி கூடுது, தன்னுடைய கதிர்கள் மூலமா தான் கூடுது. கதிர்கள் மூலமா தான் தாமரை வந்து என்ன செய்யுது, அதை மலர வைக்கின்றது. அந்த கதிர்கள் மூலமா அது ஆவியை வந்து நீராவியாக மாற்றுகின்றது இல்லையா, பல செயலும் செய்கின்றது. ஆனா சூரியன் அது சம்பந்தப்படவில்லை, அந்த கதிர்கள் தான் சம்பந்தப்பட்டிருக்கின்றது. அப்படி பெருமான் என்ன செய்கின்றான், அந்த உயிர்களோடு இந்த தத்துவங்களோடு கூடுவதற்கு பராசக்தியின் மூலமாக தான் இவன் வந்து என்ன செய்கின்றான், படைக்கின்றான், காக்கின்றான், ஒடுக்கின்றான், மறைக்கின்றான், அருள்கின்றான். இந்த 5ம் பராசக்தியின் செயல்கள். பரமான் வந்து அந்த பராசக்தி மூலமாக தான் பிரம்மன் மூலமாக படைக்கின்றான். என்ன செய்யணும், அந்த மண் முதல் அந்த நாதம் ஈரான அந்த 36 தத்துவங்கள் இவை எல்லாம் அந்த பூதப்படையனாகிய அந்த சிவம் சக்தியோடு கூடி படைத்தது. இதான் போன வகுப்புல சொன்ன, பரமாய சக்தியுள் பஞ்சமா பூதங்கள் தரம் மாறி தோன்றும் பிறப்பு என்ற அவை குரல்ல வந்து நம்ம வந்து பார்த்திருக்கோம். எனவே சிவம் சக்தியோடு கூடி படைத்ததுதான். எனவே அந்த படைப்புல வந்து என்ன செய்யணும், மயங்கக்கூடாது. அந்த மயங்க என்ன செய்யணும், பெருமான் வந்து எதற்காக படைத்திருக்கின்றான், நம்முடைய வினைபோகத்தின் பொருட்டு. நம்ம நிறைய வினையை செஞ்சிருக்கோம், அந்த வினையெல்லாம் வந்து நம்ம கழிக்கணும். அந்த வினையை கழிப்பதற்காக தான் பெருமான் இந்த தனு கரண போன போகங்களை இந்த 36 தத்துவங்கள் வழியாக அவன் வந்து படைக்கின்றான். எனவே ஆன்மாக்களாகிய நமது வினை போகத்தின் பொருட்டு பெருமான் படைத்தது. எனவே இது வந்து பெருமானுடைய உடைமை, என்னுடைய உடைமை. இந்த வீடு வந்து என்னோட வீடு, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கேன். ஆனா பெருமான் வந்து எனக்கு கொடுத்தது என்ன, இது பெருமானுடைய பரிசு, இது எனக்கு உரியதல்ல, எனது உடைமை அல்ல. நான் அனுபவிப்பதற்காக போக்கியத்திற்காக பெருமான் வந்து கொடுத்திருக்கான். சொந்தக்காரன் அவன் தான், நான் வந்து போக்கியத்துக்கு வந்தவன். எனவே இது வந்து வினை போக்கியத்திற்காக நான் வந்திருக்கேன். அந்த மாதிரி வந்துட்டேன்னா என்ன செய்வோம், அந்த வாதனை, அந்த வினை வாதனை வந்து உன்னை தாக்காது. அந்த மாதிரி தாக்கக்கூடிய அந்த தாரணை பயிற்சிய நீ வந்து என்ன செய்யும், ஓராண்டு காலம் நீ பண்ணினா அப்போ வந்து உனக்கு என்ன செய்யும், தத்துவ சுத்தி உண்டாகும். தசகாரத்துல முதல் 3 தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி வந்து உண்டாகும். தத்துவம்னா என்ன, இந்த 36 தத்துவங்கள் ஆகிய இந்த உடம்பு வந்து நான் கிடையாது, இந்த வீடு இருக்கே அது என்னுடைய வீடு கிடையாது, இது என்னது பெருமானுக்கு உரியது அப்படின்னு நினைச்சோம்னா அதெல்லாம் ஜடம். நான் வந்து ஆன்மான வந்து பெருமானுக்கு உரியவன் அந்த மாதிரி நினைச்சாலே போதும், இந்த தத்துவம்லாம் உன்னை விட்டு நீங்கி போயிடும். அப்ப தத்துவ சுத்தி உண்டாகும், அது ஆன்மாவை விட்டு தத்துவம் வந்து நீங்கும். அப்போது உனக்கு பிரார்த்தி சித்திக்கும் என்று இந்த சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த தத்துவத்தை வந்து இயக்குது யாருன்னா அந்த துரோதான சக்தி தான் அந்த கண்மம் மாயை மூலமாக இறக்கின்றது. அப்போது துரோதான சக்தி என்ன செய்யும், அது அருள் சக்தியாக மாறி இவனுக்கு அந்த ஆன்மாவை காட்டும், இவனுக்கு அந்த பிரார்த்தி சித்தி உண்டாகும் என்பது இங்க தண்டமணி தேசிகரையோட உரை. இதற்கு வந்து நம்முடைய அருணை வடிவேல் முதலியார் வந்து என்ன சொல்லியிருக்கின்றார்கள் அப்படின்னா, நின்றன தத்துவ நாயகி. அப்ப என்னன்னா, நின்றனா தோன்றி நின்று தொழிற்படுவதாகிய அந்த தத்துவங்கள், அந்த தத்துவங்கள் என்ன செய்யுது, இந்த தத்துவத்துக்கு தலைவியாகிய தத்துவ நாயகிய அந்த ஆதி சக்தியுடன் தன்னுடன் அந்த அவளோடு ஒன்றி நின்று என்ன செய்யணும், கண்டன பூத படை அவை எல்லாம். அப்ப இவன் என்ன செய்யறான், அந்த ஆதிசக்தியோடு ஒற்றித்து நிற்கின்றான். அப்போது அந்த தத்துவங்களை எல்லாம் இந்த யோகி எப்படி பார்ப்பான், அது வந்து எனக்கு கீழ்பட்டது, நான் இதை பார்த்து வந்து இவ்வளவு தூரம் நான் வந்து நான் கவர்ச்சி வசப்பட்டு நின்னேனே, இதெல்லாம் கீழான ஒன்று என்று கீழ்பட்டவையாக கண்டு அதில் வந்து அவன் தொழில்படுத்தாமல் எனக்கு வேறானது தத்துவம், நான் வந்து ஆன்மா வந்து அறிவு பொருள், உயிர் பொருள், அதெல்லாம் வந்து அறிவற்ற ஜடப்பொருள்,
இந்த ஜடப்பொருளாக இந்த உடம்போடு நான் வந்து என்னை வந்து ஐக்கியப்படுத்திக்கிட்டேனே, நான் வந்து இந்த உடம்பு கிடையாது, இந்த மனம், அந்த மனமும் வந்து நான் கிடையாது, அது அந்த காரணம், மனம் புத்தி சித்தாகரம் அதுவும் வந்து நான் கிடையாது, அது எல்லாமே வந்து ஜடம், எனக்கு வந்து வேறானது என்று அவற்றை வேறாக கண்டு கொண்டிருந்தால் அப்ப என்ன செய்யும், அந்த தத்துவங்களால் உண்டாகக்கூடிய அந்த வாதனை வேதனை எல்லாம் ஒளிந்து அவன் என்ன செய்யும், அவனுக்கு நல்ல பிராத்தியதை ஆகுமே, நல்ல அருள் சக்தி கிடைக்கும் என்ற கருத்தை வந்து அருணை வடிவல் சொல்கின்றார்கள். எனவே அந்த தோன்றி நின்று தொழில்படக்கூடியவாகிய அந்த 36 தத்துவங்கள், அந்த 36 தத்துவங்களுக்கு தலை வந்து ஆதிசக்தி, அந்த ஆதிசக்தியோடு இவன் வந்து ஒன்று விட்டான். ஒன்று இருக்கும்போது அப்போது என்ன செய்யும், இந்த துரோதானம் வந்து அவனுக்கு வந்து அருள் சக்தியாக மாறும். அப்போது அந்த யோகி என்ன செய்வான், இந்த தத்துவங்கள்லாம் எனக்கு வந்து கீழ்பட்டது, அவற்றுக்கு எனக்கும் தொடர்பு கிடையாது, நான் வந்து வினைகளை கழிப்பதற்காக பெருமான் கொடுத்தது என்று எனக்கு வேறாக கண்டு கொண்டு இருந்தால் அப்ப என்ன செய்யும், அந்த தத்துவங்களுடைய வாதனை ஒளிந்து அதன் வழியாக அவனுக்கு வந்து அந்த பிராக்தி என்ற சித்தி வந்து உண்டாகும் என்ற கருத்தை வந்து அவர் சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்து 40வது பாடு. இது வந்து கரிமா, பரகரிமா. ஆகின்ற மின்னொளியாவது கண்ட பின் பாகின்ற பூவில் பரப்பவை காணலாம், மேகின்ற காலம் வெளியுற நின்றது, போகின்ற காலங்கள் போவதும் இல்லையே. ஏற்கனவே வந்து இந்த காலத்தை ஒன்றோன்னு பார்த்தோம். அப்ப என்ன செய்யலாம், இந்த கரிமா சித்தியாவலும் நம்ம வந்து காலத்தை வெல்லலாம். காலத்தை வெல்வதற்கு பெருமான் வந்து பல கருவிகளை கொடுத்திருக்கின்றார். அந்த கரிமா என்ற சக்தியாலும் நீங்கள் வந்து காலத்தை வெல்லலாம் என்பதுதான் இந்த பாடலின் திரண்ட கருத்து. இப்ப என்ன செய்யணும், யோகம் வந்து செஞ்சுக்கிட்டே வர, இந்த யோகா பண்றப்ப அப்ப என்ன செய்யணும், அந்த யோக பயிற்சியினால உனக்கு ஒரு மின்னல் போன்ற ஒளி வந்து தோன்றும். ஆகின்ற இந்த யோக பயிற்சியினால் ஆகின்ற காணப்படுகின்ற மின்னொளி, மின்னல் போன்ற ஒளியானது அதை கண்டபின் பாகின்ற பூவில் பரப்பனை எல்லாம், பூ என்பது பூலோகத்தை குறிக்கும், பாகின்றன பறந்து விரிந்த அந்த பூமியின் பரப்ப முழுவதையும் காணலாம். இப்ப என்ன செய்யறான், இவன் வந்து இந்த பூமியை விட்டு மேல போயிடறான். மேகின்ற காலம் வெளியுள்ள நின்றது, அப்ப கால தத்துவமும் என்ன செய்யுது, அதற்கும் வந்து அவன் வெளிப்பட்டு நிற்கின்றாங்க. அப்போது மேற்கொண்டு என்ன செய்யும், காலம் வந்து போய்விடும், அப்போது காலங்களும் கழிய மாட்டா என்ற கருத்து வந்து சொல்லுகின்றார். இதே யோக பயிற்சியின் மூலமாக இவருக்கு மின்னல் ஒளி போன்ற அந்த குண்டலின் ஒளி அது வந்து தோன்றும். அது என்ன செய்யும், அவன் வந்து இந்த பூமியை தாண்டி போய்விடுவான், பூமிக்கு மேலே வந்து ஒரு பறந்து கொண்டிருப்பான். அப்போது பறந்து விழுங்குகின்ற அந்த பூமியின் பரப்பவை எல்லாவற்றையும் அவன் வந்து முழுதாக பார்ப்பான் என்று அந்த கருத்து சொல்கிறாரு. எனவே அப்போது மேவுகின்ற காலம், இந்த திதி வாரம் நட்சத்திரம் இந்த நாள் இல்லைங்களா, அது எல்லாமே என்ன செய்யும், அது வந்து அந்த பஞ்சாங்கம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பஞ்ச அங்கங்கள், அந்த திதி நின்று போயிடும், வாரம் நின்று போயிடும், நட்சத்திரம் வந்து நின்று போயிடும். இன்னைக்கு என்ன வாரம், இன்னைக்கு வந்து சோமவாரம் திங்கட்கிழமை, இன்னைக்கு என்ன நட்சத்திரம் அப்படின்னு பத்திரம், அது எல்லாமே இவனை பொறுத்த வரைக்கும் நின்று போகிவிடும். எனவே இவன் என்ன செய்கின்றான், அந்த எதிர்காலம் வந்து இவனை வந்து பொருந்தாமல் விலகி நிற்கும், அதான் வந்து போகின்ற காலங்கள். அப்ப என்ன செய்யும், இவனுக்கு வந்து இறந்த காலமும் கிடையாது, எதிர்காலமும் கிடையாது, எல்லாமே நிகழ்காலமா இருக்கும். நிகழ்காலமா இருக்கிறதுனால வந்து எப்பொழுதும் நித்தியனாக இருப்பான் என்பது நம்முடைய தண்டபாணி தேசிகராயோடைய அந்த உரை. மறுபடியும் நான் வந்து சொல்லிடுறேன். கொஞ்சம் பொருள் வந்து கொஞ்சம் கடினமா இருக்குது. இதே யோக பயிற்சியில வந்து அந்த மின்னல் போன்ற ஒளியை காண்கின்றான். அந்த கண்ட அந்த சித்தன் என்ன செய்கின்றான், அவன் பறந்து விடுகின்ற அந்த பூமி பரப்பளவையும் முழுதாக பார்க்கின்றான். அப்போது கால தத்துவம் வெளிப்பட்டு அவனுக்கு புறம்பாக நிற்கின்றது. அப்போது காலங்கள் வந்து கழிய மாட்டா, அவன் நிகழ்காலத்திலே இருப்பான், இறந்த காலத்து எதிர்காலம் அவனுக்கு கிடையாது என்ற கருத்து வந்து இந்த பாட்டுல வந்து சொல்லியிருக்கின்றார்கள். இதற்கு வந்து தர்மபுரம் முறையில வந்து அவரு என்ன சொல்லியிருக்கின்றார் அப்படின்னா வந்து, ஆகின்ற மின் ஒளி, இந்த ஆகின்ற மின்னொளி ஆகிய இந்த பிராப்தியில் கிடைக்கின்ற அந்த மின்னொளி ஆகிய அந்த குண்டலி சக்தியும் தான் வழிபட்டு கண்ட பின்பு பாகின்ற பூவின்கிறது அந்த மாயில் உள்ள, இப்ப வந்து காலம் இருக்கு, காலம் வந்து எங்க இருக்கு அப்படின்னா இந்த வித்தியாசத்தோட இருக்கு. காலம் நியதி கலை வித்தை
அராகம் புருடன் மாயை என்ற 7 தத்துவத்துல காலதத்துவம் முதல் நிற்கின்றது. அப்போ வந்து அதுக்கு மேல வந்து காலதத்துவம் வந்து கிடையாது. மார்க்கண்டேயர் வந்து இந்த காலதத்துவத்தை கடந்து அந்த சிவதத்துவத்தை வந்து போயிட்டார். இது தெரியாம தான் அந்த காலன் வந்து அவரை பிடிக்கிறதுக்கு வரான். அப்ப இவன் காலகாலனாகிய சிவத்துக்கிட்ட போய் இவர் இருக்காரு. இந்த காலன் வந்தோடனே சில பெருமான் வந்து காலனை காலால் வந்து உதைத்தார். அது போல இதுக்கு மேல அப்போ வந்து சிவதத்துவத்துல சுத்தத்துவத்துல வந்து காலம் கிடையாதா அப்படின்னா வந்து அங்க வந்து காலம் கிடையாது. ஆனா நம்ம என்ன சொல்றோம், முதல்ல வந்து சிவம் வந்தது, சிவப்புறம் சக்தி வந்தது, அப்புறம் சாதாக்கியம் வந்தது, அதுக்கப்புறம் வந்து மகேஸ்வரம் வந்தது, அப்புறம் சுத்த வித்தி வந்ததுன்னு இப்போ ஒண்ணு பின்னாடி ஒண்ணு வந்தா சொல்றோம் இல்லையா? அப்ப காலம் இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வந்து நம்முடைய மாதவ சிவஞான சொல்லுது. அப்ப அந்த இடத்துல காலம் இருக்கு. ஆனா இது என்ன செய்யும், அது சுத்த காலம். சுத்த மாயையில் உள்ளது வந்து அந்த சுத்த காலம். அந்த சுத்த காலமா எங்க அடங்கிடும், அப்போ வந்து அந்த சக்திக்குள் வந்து அடங்கிவிடும். எனவே அந்த சக்திக்குள் வந்து இந்த சுத்த காலம் அடங்கிடுச்சுன்னா அங்க சுத்த காலங்களும் வந்து என்ன செய்யாது, செயல்படாது, நிகழாது. எனவே அப்போது அவன் என்ன செய்கின்றான், அந்த 224 போனங்களிலும் உள்ள எல்லாவற்றையும் அவன் வந்து தன்னுடைய ஆன்ம அறிவில் வந்து காண்பான் என்ற கருத்தை வந்து அருணை வடிவேல் முதலியார் இந்த பாட்டுல வந்து சொல்லியிருக்கின்றார். அடுத்து 41வது திருப்பாடல். போவதொன்றில்லை வருவது தான் இல்லை, சாவதொன்றல்லை தலைப்பது தான் இல்லை, தாமதமில்லை தமரகத்தின் ஒளி ஆவதும் இல்லை அறிந்து கொள்வாக்கே. போவதொன்று இல்லை, இவனை விட்டு எதுவும் போறது கிடையாது, அழிவதும் கிடையாது. ஆவதும் வருவது தான் இல்லை, வருவதும் வந்து அது ஆவதும் அதுவும் இல்லை, ஆவதும் இல்லை போவதும் இல்லை. சாவதொன்று இல்லை, அவன் இறப்பதும் இல்லை, இறப்பதனால தலைப்பது தான் இல்லை, பிறப்பதும் இல்லை. அப்போது தாமதம் இல்லை. தாமதம்னா வந்து நம்ம லேட்டா வந்து தாமசம்னு சொல்றேன். ஏன்டா லேட்டு சார், தாமசம் ஆயிடுச்சு, ஏன்டா தாமசம் ஆயிடுச்சு சார், லேட் ஆயிடுச்சு, நம்ம ஸ்கூல்ல சொல்லியிருப்போம். அந்த தாமசத்தை குறிக்கிறது இது வந்து தாமசம், ராஜசம், சத்துவம் என்ற அந்த 3 குணங்கள் இருக்கு இல்லையா? எனவே அந்த தாமசம் ஆகிய அந்த 3 குணங்களும் இல்லை, குணதத்துவத்தையும் தாண்டி வந்துட்டான். தமரகத்து இன்னொளி, அந்த உள்துளை, தமரம்னா அந்த ஓட்டை வந்து குறிக்கும், அந்த உள்துளையாகிய அந்த சுழுமுனையில் அந்த இனிய ஒளி அது என்ன செய்யுது, ஆவதும் இல்லை அறிந்து கொள்ள. அந்த ஒளி வந்து எப்போதும் அங்க இருக்கும், அது வந்து தோன்றி மறையாது. எனவே இந்த ஞானியருக்கு என்ன செய்யும், நம்ம வந்து திருப்படின்னு சொல்லுவோம். பார்ப்பவன் பார்க்கப்படும் பொருள் பார்வை. இல்லைன்னா வழக்கமா நம்ம சொல்றது என்ன சொல்லுவோம், இது ஞாதுரு ஞேயம் ஞானம். ஞாதுருனா ஆன்மாய், காண்பவனாகிய இந்த ஆன்மாயை குறிக்கும். ஞேயம் வந்து காணப்படும் பொருளாகிய சிவத்தை குறிக்கும். ஞானம் வந்து அந்த அறிவை குறிக்கும். எனவே இந்த 3ஐயும் அவன் கடந்து போய் விடுவான். இந்த ஞானி அல்லது யோகி என்ன செய்வான், அந்த திரிபுடி பேதம், பார்ப்பவன் பார்க்கப்படும் பொருள் பார்வை, இதுனா அறியப்படும் பொருள் அறிவு, அறிபவன் என்ற அந்த 3ஐயும் கடந்து அவன் என்ன தானாகி அந்த ஒரு நெறியில் நிற்பான் என்று சொல்வார். எனவே தமர் என்பது தமர் ஒளி, தமரகத்து இன்னொளி என்பது அந்த சிறுமுனையில் தோன்றக்கூடிய அந்த ஒளி. அந்த ஒளியே என்ன செய்யாது, அந்த ஒளியாதான் இவன் இருக்கான், தனக்கு அந்நியமா அந்த ஒளி இல்லை, அந்த ஒளிக்குள்ள நான் அடங்கியிருக்கேன் என்பது அவனுடைய அனுபவமாக இருக்கும் என்ற அந்த கருத்தை வந்து இந்த பாட்டுல சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இந்த குண்டலி சக்தியை அதை தானாக காண வல்லவர்களுக்கு என்ன செய்யலாம், அவன் வந்து அந்த 224 போனங்களுக்கும் போகவும் மாட்டான், வரவும் மாட்டான். எடுத்த இந்த உடம்பு வந்து அது இடையே வீழ்தலும், அடுத்து அது ஒரு பொருளை வந்து அனுபவிக்கும் போது அது இன்பமோ துன்பமோ மயக்கமோ இல்லாமலும் அவன் என்ன செய்கின்றான், அது அந்த யோகத்துல வந்து பல ஓசைகளை கேட்டான் இல்லையா, தசநாதங்கள், அத தசநாதங்கள் வந்து கேட்பது. அப்புறம் அந்த ஆதாரத்துல வந்து ஒரு தெய்வமும் ஒன்று காட்சி கொடுக்குது இல்லையா, மூலாவதுல கணபதி காட்சி கொடுக்குறாரு, சுவாதிஷ்டானத்துல வந்து பிரம்மா காட்சி கொடுக்குறாரு, மணிப்பூர்ல வந்து திருமால் காட்சி கொடுக்குறாரு, இங்க இதயஸ்தானத்துல வந்து ருத்ரன் காட்சி கொடுக்குறாரு, இங்க விசுத்துல வந்து நம்முடைய மகேஸ்வரன் காட்சி கொடுக்குறாரு, இங்க வந்து சதாசிவன் காட்சி கொடுக்குறாரு. எனவே அந்த ஆதார காட்சிகள் அதையும் தாண்டி போடுவான். இவர்கள் எல்லாம் வந்து காரண கடவுள், அந்த காரண கடவுளுக்கு படைத்த அந்த சிவபெருமானோடு நான் ஒன்றுபட்டு இருக்கின்றேன் என்ற அந்த நிலையில வந்து நிற்பான். அப்ப வந்து உலகியல் வந்து இவனை பாதிக்காது என்று சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இந்த யோகத்தில் என்ன செய்கின்றது, அது போவதும் இல்லை, அழிவது கிடையாது.
வருவதும் இல்லை, அந்த ஆவதும் கிடையாது. சாவதும் இல்லை, இறப்பதும் கிடையாது. தலைப்பதும் இல்லை, அது பிறப்பதும் கிடையாது. அது தாமதம் இல்லை, இந்த தாமசமாகிய 3 குணங்களும் இல்லை. தமரகத்து இன்னொளி, அந்த உள்துளையின் மூலமாக சுழுமுனை நாடு உள்ள அந்த உள்துளை ஒளியாகிய அந்த சுழுமுனையில் அந்த ஒளிக்கு ஒளியாக வந்து இருப்பான். அந்த ஆன்ம ஒளிக்குள்ள வந்து சிவன் இருக்கான். அந்த சிவ ஒளி எங்கும் வியாபகமாக இருக்கின்றது. அதற்குள் அடங்கிய ஒளியாக நான் இருக்கின்றேங்கிறப்ப அந்த ஒளி வந்து தோன்றவும் இருக்காது, மறையும் இருக்காது. ஏன்னா இவனே வந்து ஒளியா இருக்கின்றான். இவனுக்கு அந்நியமாக அந்த ஒளி இல்லை என்பது இந்த பாட்டுல சொல்லப்பட்டிருக்கின்றது. அடுத்து 42வது பாட்டு. அறிந்த பராசக்தி உள்ளே அமரில் பறிந்தது பூத படையவை எல்லாம் குவிந்தவை ஓராண்டு கூட இருக்கில் விரிந்த பரகாயம் மேவலுமாமே. அறிந்த யோக நிலையால் இந்த அறிந்த அந்த அஷ்டாங்க யோகத்தால் அந்த அறிந்த பராசக்தி அந்த சிற்சக்தி அதற்குள்ள என்ன இருக்கா, அதற்குள்ள போய் ஆன்மாவாகிய நீ வந்து அமர வேண்டும். நீ என்ன செய்யணும், அந்த சிற்சக்தி வந்து அந்த ஆன்மாவிடம் வந்து அது எழுந்தருளும், எப்பொழுதும் அவன் கூடவே இருக்கும். அப்போது பரிந்தது பூத படை அறை எல்லாம். அப்ப அந்த பூத கூட்டம்லாம் என்ன செய்யும், இந்த 5 பூதங்கள், இந்த 36 தத்துவ கூட்டம் எல்லாம் அதெல்லாம் பறந்து ஓடி போகும். எப்போ வந்து அந்த சக்தி வந்துச்சோ, எப்போ வந்து இந்த அறிவு வந்துச்சோ, இப்போ இந்த ஜடம்லாம் அந்த ஓடி போயிடும். எப்போ வந்து இந்த அரசன் வரானோ அவனுக்கு பயந்துட்டு இந்த வேடக்கூடலாம் வந்து ஓடி போய் விடுவார்கள். அது போல அந்த பூத கோட்டம் எல்லாம் பறந்து ஓடி போகும். குறிந்தவை ஓராண்டு, இந்த சித்திகளாக அவற்றை கொடுத்து நீ ஓராண்டு கூட இருக்கில், அந்த சிற்சக்தியோடு நீ கூட இருந்தால் விரிந்தது பரகாயம் மேவலுமாமே. அப்போது உனக்கு மலக்கட்டு அட்டு போய்விடும். ஆணவம் கண்மம் மாயை என்கின்ற அந்த மலக்கட்டு நீ வந்து உன்னை விட்டு நீங்கிவிடும். அப்போது என்ன செய்யும், நீ வந்து வியாபகத்தை வந்து அடைந்து விடுவாய். அப்போது நீ என்ன பண்ணலாம், நீ விருப்பப்பட்டா பரகாய பிரவேசம் போகலாம், நீ இன்னொரு உடம்புக்குள்ள போகலாம் அப்படின்னு நினைச்சினா நீ வந்து போகலாம். அதனால மூலனை பார்த்தோன்னே இந்த மூலன் வந்து இறந்து கிடக்கின்றான். அந்த பசுக்கெல்லாம் அவனை பார்த்து பார்த்து கதறி அழுகின்றது, நாக்கால் நக்குகின்றது, கண்ணீர் சொல்கின்றது. அதை பார்த்து நம்ம திருமல பெருமான் என்ன செய்கிறான், தன்னுடைய உடலை விட்டு அந்த மூலன் உடலுக்குள் போகிறார் இல்லையா. அப்போது இவர் பரகாய பிரவேசம் செய்கின்றார். இவர் வந்து செய்யல, சிவபெருமன் வந்து செய்ய வைக்கின்றார். ஏன்னா நமக்கு வந்து திருமந்திரம் கிடைக்கணும். இவரு போய் பொதிகை மலைக்கு போயிட்டா அகத்திய முனியை பார்த்துட்டு அவங்க 2 பேரும் வந்து அங்க விவாதம் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்க என்ன பண்ணுவோம், இவரு வந்து என்ன செய்யணும், அந்த திருவானூரையில வந்து அந்த அரச மரத்துல தங்கிக்கிட்டு ஆண்டுக்கு ஒன்றாக திருமந்திரம் 3000 பாடல்கள் கொடுக்க வேண்டும் என்று பெருமானுடைய அருள். அதனால என்ன செய்யறார், மூல உடம்புக்குள்ள போயிடுறார். எனவே அவர் வந்து அதுக்குள்ள இருக்காரு. இதுக்கு வந்து தர்மபுரம் முறை வந்து பார்க்கலாம் 666. இது அந்த பராசக்திங்கிறது என்ன, அவருக்கு என்ன அர்த்தம் கொடுக்குறாருன்னா, அனிமா முதல் அந்த கரிமாவளி அந்த 8 சித்திகளிலும் அது பல நிலைகளிலும் தன்னால் அறியப்பட்டது எது. இந்த சித்திகள்லாம் என்ன, அதான் வந்து சிவசக்திகள். அந்த சிவசக்தி என்ன செய்யும், அது நீங்காது இருந்தால், அந்த யோகத்தின் உள்ளத்துல நீங்காது இருந்தால் அப்போது பூதப்படவை எல்லாம் பறிந்தது. அப்போது தத்துவங்கள் வந்து சேட்டை பண்ணாது, குறும்பு பண்ணாது. குறும்பு பண்ணாம இவனை விட்டு ஓடி போய்விடும். அந்த மாதிரி அவன் அந்த சக்தியோடு ஓராண்டு அமைதி விட்டு இருந்தால் அப்போ அவன் என்ன செய்வான், அவன் வந்து அந்த நாதத்துக்கு மேல், நாத தத்துவம் தான் கடைசியா இருக்குது, இந்த நாதத்தை நாதாந்தம் என்கின்ற அந்த நிலைக்கு போயிட்டு அங்கதான் அந்த பரசிவ வெளி இருக்கின்றது. அந்த பரசிவ வெளியில் அடைந்து அவன் அருள் வெளி வியாபகத்தை அவன் அடையக்கூடும். அதன் மூலமாக வந்து அவன் என்ன செய்யலாம், எந்த உடம்பிலும் போகலாம் என்ற கருத்தை வந்து நம்முடைய அன்னை வடிவேல் வந்து செஞ்சிருக்கின்றார். அடுத்து பிரகாமியம். இதுக்கு வந்து ஒரு பாட்டு தான். ஆன விளக்கொளி ஆவது அறியலர் மூல விளக்கொளி முன்னை உடையவர் காண விளக்கொளி கண்டு கொள்வார்கற்கு மேலை விளக்கொளி வீடெளிதானின்றே. இப்ப வீடு எளிதாக பெறலாம், வீடு பெறி எளிதாக பெறலாம் என்ற கருத்தை இந்த பாட்டுல சொல்லியிருக்கின்றார்கள். ஆன விளக்கொளி, இந்த ஆன்மாவிடம் விளக்கு போல என்னது ஒளி ஆவது அறிகிறார். இந்த ஒளி அமைந்திருப்பதை அவர்கள் அறிய மாட்டார்கள். மூல விளக்கொளி,
இந்த மூலாதாரத்தில் மூலக்கணல் இருக்கின்றது, அங்கு வந்து ஒரு ஒளி இருக்கின்றது. மூலாதாரத்தில் விளக்கொளி போன்ற அந்த மூலக்கணலை முன்னே உடையவர். அந்த மூலக்கணல் வந்து எப்பவுமே இருக்குது. அன்னை இட்ட தீ அடி வயிற்றிலேன்னு பட்டதப்படும். முன்னை இட்ட தீ முப்புறத்திலே, பின்னை இட்ட தீ தென்னிலங்கையிலே. வந்து அனுமானை வந்து ருத்ராம்சமா சொல்லுவாங்க. அப்ப என்ன செய்வாரு, அவர் வந்து இலங்கையில போய் தீ வைக்கிறாரு. முன்னாடி முப்புறத்துல தீய போட்ட, பின்னாடி தென்னிலங்கையில போட்ட, பின்னை இட்ட தீ அன்னை இட்ட தீ அடி வயிற்றிலே. அந்த அன்னை போட்ட அந்த என்ன செய்யற, அந்த அன்னையாகி அந்த குண்டலினி சக்தி அது அடி வயிற்றுல யானும் இட்ட தீ மூழ்க மூழ்கவே. இது உண்மையா இருந்தா என்ன பண்ற, இந்த பச்சை மாலைப்பட்டை வந்து பத்திக்கிட்டு எரியும்ட்டு அவர் பாடுவாரு. அது மாதிரி பச்சை வாழைப்பட்டை வந்து பத்திக்கிட்டு எரியும். எனவே அந்த மூலக்கணலை அதை முன்னமே உடைய அந்த உயிர்கள் இப்போது என்ன செய்கின்றார்கள், அதை அறிகின்றது. அந்த மாதிரி காணும்போது மேலை விளக்கொலி வீடெழுதாமே. அப்போதான் அவன் பார்த்தா என்ன செய்யும், எல்லா இடத்துலும் ஒளிதான் தெரியும். அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி தன் வரலுக்குள்ளே தளித்து நின்றது, மனம் வாக்கில் தட்டாமல் நின்றது என்று பாடுவார் இல்லையா. அப்ப வந்து என்ன செய்யும், எல்லாவற்றையும் ஒளி ஒளியாக காண்பான். எனவே எல்லாவற்றையும் ஒளியாக தரிசித்து இருப்பவர்களுக்கு மேலை விளக்கொலி வீடெளிதான் என்றே. அப்போது மேலாகிய அந்த பரசிவ ஒளியும் அவனை தரிசனம் கிடைக்கும். அந்த மாதிரி கிடைச்சா அவனுக்கு வீடு மிக எளிதாக கிடைக்கிவிடும் என்று இந்த பாட்டுல வந்து சொல்லியிருக்கின்றார்கள். ஆன்மா வந்து அறிவு பொருள் தான், ஞான பொருள் தான். ஆனா அது வந்து மலத்தால் வந்து மறைப்புண்டு இருக்கின்றது. அதாவது ஆன்மா அறிவு வந்து அறியாமல் இருக்கின்றது. அப்ப என்ன செய்யும், அப்போ வந்து இந்த பெருமான் வந்து இந்த தத்துவத்தை சேர்த்து கொஞ்சோண்டு விளக்கு, இந்த தத்துவம் ஒரு கை விளக்கு மாதிரி வந்து இருக்குது. அந்த கை விளக்கு வச்சுக்கிட்டு அந்த கை விளக்கு ஒளியில என்னென்ன பார்க்க முடியுமோ அதை வச்சு அந்த காரியத்தை வந்து நம்ம வந்து செஞ்சுக்கலாம். அந்த மாதிரி செய்யறப்ப என்ன செய்யும், அந்த தத்துவ கூட்டங்களின் அந்த கை விளக்கை கொண்டு இது என்ன செய்யுது, பெருமானை வந்து தரிசிக்கின்றது. கண்கால் காண்மீன்களோ செவிகால் கேண்மீன்களோ அப்படின்னு பெருமானை பார்த்து பார்த்து அப்ப என்ன செய்யுது, இந்த ஆன்மா வந்து தன்னை ஒளியாக உணர்கின்றது. அது வந்து பசுஞானம். அப்ப என்ன செய்யும், இந்த ஆன்மா வந்து தன்னை வியாபகமாக, இந்த உடம்புல மட்டும் இல்ல, நான் எல்லா இடத்துலயும் இருக்கேன் அப்படின்னு உணர்கிறப்ப இப்ப நான் தான் கடவுள், நான் தான் சிவபெருமான் போல இருக்குன்னு அது நினைக்கும். அதுதான் வந்து பசுஞானம். அப்புறம் அதோட எனக்கு மேல ஒரு ஒளி தெரியுதே, அந்த ஒளிக்குள்ளதான் நான் இருக்கேன், அந்த ஒளி என்ன அப்படிங்கப்ப அதுதான் சிவ ஒளி. அப்ப அதை அறியும் போதுதான் அதுக்குள் வந்து அந்த பசுஞானம் வந்து அடங்கும். அதுதான் பதிஞானம். இந்த பசுஞானம் பதிஞானத்துக்குள் அடங்கும். எனவே ஆன்மாவிற்கு ஞானம் உண்டு, அதற்கு தடையாக இருப்பது அந்த மும்மலங்கள். ஆனா பெருமான் வந்து உனக்கு வந்து மூலக்கணலாகி அந்த விளக்கொலியை வந்து கொடுத்திருக்கின்றான். அந்த விளக்கு வந்து நீ மூலத்திலே வச்சுக்கூடாது. அது என்ன மேல ஒவ்வொரு ஆதாரமா கொண்டு வரணும். சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், அநாகதம், விசுத்தி ஆகிய வரைக்கும் நீ வந்து கொண்டுட்டு வரணும். அந்த மாதிரி கொண்டு வந்து அந்த விளக்குள்ள ஒவ்வொரு தேவதையும் நீ வந்து தரிசனம் பண்ணணும். அந்த மாதிரி தரிசனம் பண்ண நீ சகசிராரத்துக்கு போவ. அங்க போனா உனக்கு அந்த சிவஜோதியோடு நீ வந்து கலந்து விடுவாய். அந்த சிவஜோதி இதை தாண்டி இன்னும் வெளியே இருக்குது, இந்த துவாதசாந்த பெருவழியிலே இருக்கின்றது, 12 அங்கம் தாண்டி இருக்கின்றது, உடலை தாண்டி இருக்கின்றப்ப நீயும் உடலை தாண்டி இருக்கின்றாய் என்கின்ற அந்த ஞானம், அந்த தரிசனம் கிடைக்கும். அப்போது சிவஜோதி தரிசனம் கிடைக்கும். அதன் மூலமாக அவனுக்கு வீடு எளிதாக கிடைக்கும் என்ற அந்த கருத்தை வந்து இந்த பாட்டுல வந்து பார்க்கிறோம். இதான் வந்து பரப்பிரகாமியம் என்று பார்க்கிறோம். எல்லா ஒளிகளுக்கும் மூல ஒளியாக இருப்பது எது, அது திருவருள் சக்தி. அந்த திருவருள் சக்தி தான் தன்னை படைத்து தனக்கு எல்லாம் செய்கின்ற ஒளியாக இருக்கின்றது. அந்த ஒளியாகிய திருவருள் சக்தியை இந்த ஆன்மா வந்து அறியவில்லை. ஆனா நம்ம யோக பயிற்சி செய்யும் போது என்ன செய்யற, அந்த ஒளி வந்து உனக்கு கிடைக்கும். அந்த ஒளியை கண்டு மகிழும் போது அது என்ன செய்யும், அந்த திருவருள் சக்தியாகிய ஒளி வந்து சிவஜோதிக்குள் ஒடுங்கும். அப்போது பரஞ்சோதியாகிய சிவபரம்பொருளில் இந்த ஆன்மாவும் திருவருள் சக்தி ஒன்றுபடும். அந்த மாதிரி ஒன்றுபட்டால் அப்போது முக்தி உனக்கு எளிதாக கிடைக்கும், வீடு பேரு உனக்கு எளிதாக கிடைக்கும் என்ற கருத்து வந்து 43வது பாட்டுல பார்க்கிறோம். அடுத்து 44வது பாட்டு. நின்ற சதா சிவநாயகி தன்னுடன் கண்டன போத படையவை எல்லாம் கொண்டவை ஓராண்டு கூடி இருந்திடில் பண்டைய வீசன் பரத்துவமாகுமே.
நின்ற சதாசிவ நாயகி. இந்த சதாசிவ நாயகி இப்ப இங்கேயே வந்து என்ன பண்ணோம், இங்க வந்து ஆகாயத்துக்கு போயிட்டோம். தொண்டைக்குழி இருக்கு இல்லையா, அது வந்து விசுத்தி சக்கரம் வந்து அந்த ஆகாயத்தை என்கின்ற அந்த பஞ்ச பூதங்களில் ஒன்றாக அந்த ஆகாயத்தை வந்து குறிக்கும். இதுக்கு மேல போனோம் அப்படின்னா அது வந்து பர ஆகாயம். அந்த பர ஆகாயமாகிய இந்த சூசுவ பூதத்தை ஆதாரமாக கொண்டு இங்க 2 இதழ் இருக்கின்றது. அங்க யார் இருக்காங்க அப்படின்னா அந்த சதாசிவனும் அவனுடைய நாயகி ஆகிய அந்த மனோன்மணி சக்தியும். அதை நின்ற சதாசிவ நாயகி. இந்த ஆக்ஞா சக்கரத்துல அந்த சதாசிவனும் நாயகியும் வீட்டிருக்கின்றார்கள். பெருமான் சதாசிவ நாயகியாக அங்கு வீட்டிருக்கின்றார். கண்ட பூத படையவை எல்லாம். அப்போது நம் கண்ணுக்கு புலனாகும் ஆகாயம் வந்து கண்ணுக்கு புலனாகும்னா அது பார்க்கறதுக்கு தெரியுது, ஆனா அது நம்மளால பார்க்க முடியாது, தொட முடியாது, உணர முடியாது. அதான் மற்ற பாத்திரம்லாம் வந்து 4 பூதம் தான் இருக்குது. வந்து நிலத்தை பார்க்கலாம், தொடலாம், தரிசிக்கலாம். இப்ப நீரை தொடலாம், தீயை தொடலாம், காற்றை வந்து ஸ்பரிசிக்கலாம். ஆகாயத்தையே தொட முடியுமா? அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. எனவே இங்க என்ன சொல்றாங்க, அந்த ஆகாயம் உண்டு என்பதற்காக சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இந்த ஆகாயமாக சூட்சும பூதத்தை ஆதாரமாக கொண்டு சதாசிவனும் அவன் நாயகி ஆகிய மனோன்மணி சக்தியும் வீட்டு இருக்கின்றார்கள். அப்போது நம் கண்ணுக்கு கண்டன, நம் கண்ணுக்கு புலனாகும் பூதப்படையவை, அப்புறம் நிலம், நீர், தீ, காற்று என்கின்ற அந்த 4 பஞ்சபூதங்களும் என்ன செய்யும், அன்றின் கூட்டத்தை எல்லாம் கொண்ட அவை ஓராண்டு கூடி இருந்திரில். அப்ப அதுக்கெல்லாம் தலைவனாக யார் இருக்கின்றார் அப்படின்னா வந்து அங்க சுவாதிஷ்டானத்துக்கு வந்து இவரு இருக்கார் இல்லையா, பிரம்மா இருக்கின்றார். மணிப்புடகத்துக்கு வந்து திருமால் இருக்கின்றார். இங்க வந்து ருத்ரன் இருக்கின்றார். இங்க வந்து மகேஸ்வரன் இருக்கின்றார். அப்ப இந்த 4 பேருக்கும் தலைவனாக அங்க சதாசிவன் வந்து இருக்கின்றார். அந்த மாதிரி நீ ஓராண்டு கூடி இருந்துட்டால், அந்த சதாசிவனோடு சதாசிவ நாயகி ஆகிய மனோன்முனியோடு நீ ஓராண்டு கூடி இருந்தால் உனக்கு ஈசத்துவம் கிடைக்குமே, ஈசன தத்துவம் ஆகுமே. கண்களுக்கு புலப்படுவது இந்த 4 பூதங்கள் தான். கண்ணுக்கு புலப்படாத இந்த ஆகாயம், அந்த ஆகாயத்துக்கு அதிதெய்வமாக இருப்பது நம்முடைய சதாசிவன். இந்த சதாசிவனாகி ஆகிய இந்த மனோன்முடி நீ கூடி இருந்தால் அப்போது என்ன செய்வான், அந்த பஞ்சபூதங்களையும் அவற்றுக்குரிய அந்த தெய்வங்களையும் அவைகள் எந்தெந்த ஸ்தானங்களில் இருக்கின்றன என்று அவற்றையெல்லாம் நீ கண்டு யோகம் செய்தால் உனக்கு ஈசத்துவம் கிடைக்கும் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டில் சொல்லியிருக்கின்றார். அடுத்து 45வது பாட்டு. ஆகின்ற சந்திரன் தன்னொழியாயவன், ஆகின்ற சந்திரன் தர்ப்பமுமாயிடும், ஆகின்ற சந்திரன் தன்கலை கூடிடில், ஆகின்ற சந்திரன் தானவனாமே. என்ன சொன்னா, அக்னி மண்டலம். இதுக்கு முதல் பாட்டுல ஈசத்துவம்னு சொன்னீங்கல்லங்க, அதுக்கு என்னங்க பொருள்? இது வந்து ஈசத்துவ உள்ள பாட்டுதாமா. ஈசன்கிறது எல்லாவற்றையும் வந்து உடையவன் என்ற கருத்து தான் வந்து, எல்லா ஐஸ்வர்யங்களையும் உடைய வந்து ஈசன். எனவே இந்த பஞ்சபூதங்கள்ல எல்லாமே இவனுக்கு வந்து கிடைக்கும். அது எடுத்தோடனே உங்களுக்கு வந்து அந்த விளக்கமா வந்து, விளக்கமா இல்ல சுருக்கமா தான் சொன்னேன், அந்த அட்டமா சித்திகள்னா என்ன என்ற அந்த கருத்தை வந்து இது முடிவில் நான் வந்து மறுபடியும் வந்து நான் சொல்லிடுறேன். எனவே நீங்க அந்த 5 பூதங்களை கடந்து இந்த 4 பூதங்களை கடந்து 5வது பூதம் அங்க நீங்க போயிட்டீங்கன்னா சதாசிவனோட கூடி இருக்கின்றால், சதாசிவனோட கூடி இருந்தால் உங்களுக்கு வந்து பர ஈசத்துவம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் என்று அந்த பாட்டை வந்து சொல்லியிருக்கின்றார்கள். 40 இது வரைக்கும் பல சித்திகளை வந்து பயின்றுட்டான். அந்த பயின்று தத்துவங்கள் வந்து நீங்கிட்டு இப்ப என்ன பண்றான், தன் முயற்சியால் அங்க ஆக்ஞா சக்கரத்துக்கு வந்துட்டான். இந்த ஆக்ஞா சக்கரத்துக்கு வரும்போது அவனுக்கு துணையாக இருப்பது எது, அங்க வந்து சதாசிவமும் மனோன்முனியும். அந்த மனோன்முனியோடு இருக்கும்போது அப்போது என்ன செய்வான், அவன் எப்பொருளுக்கும் முதல்வனாகிய அந்த ஈசன், பண்டை ஈசன்னா எல்லாவற்றிற்கும் முதன்மையாகிய இந்த முன்னை பழம்பொருளுக்கும் முன்னை பழம்பொருளாகிய அந்த ஈசன் பரத்துவமாகுமே. அப்ப இந்த ஈசனுக்குள்ள தன்மைகள் எல்லாம் இவனுக்கு வந்துவிடும், சிவனது அந்த இறைத்தன்மைகள் இவனுக்கு வந்துவிடும் என்பதுதான் அவன் வந்து ஈசனாக மாறிவிடுவான் என்ற கருத்து தான் ஈசத்துவத்துக்கு வந்து பொருந்தும். அடுத்து 45வது பாட்டு வந்து, ஆகின்ற சந்திரன்
தன் ஒளி ஆயவன். இதே ஆக்யா சக்கரம், இந்த ஆக்யா சக்கரத்தை வரைக்கும் அவன் வந்துட்டான். வந்துட்டு இவனுக்கு இசித்துவம் வந்து கிடைச்சி போச்சு. இப்ப இது ஆக்யா சக்கரம் எங்க இருக்கு அப்படின்னா, இது வந்து இந்த மதிமண்டலத்துல வந்து இருக்கின்றது. ஆக்யா சக்கர மதிய மண்டலத்துல அங்க வந்து அந்த பேரொளியை வந்து பார்க்கின்றான். அந்த யோகி என்ன செய்வான், அவன் வந்து அந்த தர்ப்பமும் ஆயிடும். இந்த சந்திரன் எப்படி இருக்கும், குளிர்ச்சியாக இருக்கும். அவனுடைய சந்திரனுடைய ஒளி வந்து குளிர்ந்த ஒளி, சூரியன் ஒளி வந்து வெம்மையான ஒளி, இது வந்து குளிர்ந்த ஒளி. எனவே அவனுக்கு வந்து அந்த பேரொளியை தரிசித்த பின்பு இவன் வந்து குளிர்ந்த அந்த குளிர்ச்சியை வந்து உணர்ந்து அந்த குளிர்ந்த ஒளியாக மாறுவான். ஆகின்ற சந்திரன் அப்போது தன் கலை கூடில், அந்த சந்திரனுடைய 16 கலைகளும் சோடச கலைகள் சொல்லுவாங்க, அது கூட பெற்று அவன் மதியாகவே விளங்குவான். மதினா அறிவாகவே, அறிவுமயமாக விளங்குவான் என்று சொல்வான். எனவே சந்திரனுடைய விளங்கிய ஒளியாக விளங்குவான், அந்த சந்திரனுடைய குளிர்ச்சியாக விளங்குவான். அந்த 16 கலைகளும் சோடச கலைகளும் சேர்ந்து இவன் என்ன செய்கின்றான், இவன் வந்து உலகத்திற்கு ஒரு தன்னொழியை கொடுத்து கொண்டிருப்பான். இவனை பார்த்தாலே மனசு வந்து குளிர்ந்து போயிடும், மனசு வந்து அமைதி ஆகிவிடும் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டில் சொல்லியிருக்கின்றார்கள். இதற்கு வந்து இன்னொரு பொருள் என்ன அப்படின்னா, ஆகின்ற சந்திரன் தன் ஒளி, இந்த ஆகிய அந்த சந்திர மண்டலத்தை அடைந்த யோகி என்ன செய்யறான், இங்கிருந்து கீழே இறங்கக்கூடாது. அவன் அங்கும் இங்கும் மீளாது அங்கேயே நிற்கப்ப என்ன செய்வான், முதல்ல அவங்களுக்கு இந்த சந்திர ஒளி போல குளுமையான ஒளி வந்து கிடைக்கும். அந்த குளிர்ச்சியை வந்து உணவான். உடம்புக்கு தொட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாழைத்தண்டு போல ஐஸ் போல இருக்கும். இந்த யோகிகள் பண்றாங்கன்னா உண்மையான யோகி உடம்பு வந்து அப்படியே ஐஸ் போல குளுமையா இருக்கும். எனவே அந்த சந்திரனின் குளிர்ச்சியை வந்து அவன் பெறுவான். அப்போது அவன் என்ன செய்வான், அந்த மண்டலத்துல வந்து 16 கலைகள் இருக்கின்றன. அந்த 16 கலைகளும் போறப்ப இவனே வந்து சந்திர மண்டலமாக ஆகிவிடுவான். இவனுக்கு என்ன செய்வான், அந்த மதி மண்டலம் என்ற சந்திர மண்டலத்திலிருந்து அந்த அமுதத்தை பருகி கொண்டு இருப்பான் என்று இந்த பாட்டுல வந்து சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்து 46வது பாடல். தானே படைத்திட வல்லவனாயும் தானே அழித்திட வல்லவனாயும் தானே சங்கார தலைவனுமாயிடும் தானே இவனெனும் தன்மையனாமே. இப்ப வந்து இவனுக்கு ஈசத்துவம் அடைந்து விட்டான். அவன் வந்து இறைத்தன்மை, சிவனுக்குள்ள தன்மைகள் எல்லாம் இவனுக்கு வந்து விட்டது. அப்போ என்ன செய்வான், தானே படைத்திட வல்லவன், அவனுக்கு வந்து படைத்தல் தொழிலையும் அவன் செய்ய முடியும். அழித்திட வல்லவன், அழித்திடல் என்பது அந்த பள்ளிக்கூடத்தில் உள்ள அள்ளி, அது எதை குறிக்கும் அப்படின்னா வந்து அது காத்தலை வந்து குறிக்கும். அப்புறம் தானே சங்கார தலைவனும் ஆயிடும், வந்து அழிக்கக்கூடிய ருத்ரமாக மாறுவான். அவன் தானே இவன் எனும், இந்த ஆன்மாவே சிவன் என்னும் தன்மையோடு இருப்பான் என்ற அந்த கருத்தை வந்து இந்த பாட்டுல வந்து சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அந்த இசத்துவத்தை பெற்ற அந்த யோகி சிவன் செய்யும் எல்லா செயல்களையும், அந்த 5 தொழில்களையும் தானே செய்ய வல்லவன். அதனால் வந்து இவன் வந்து இவன் தான் சிவன், சிவன் தான் இவன் என்று உலகத்தாரால் எண்ணப்படும் தன்மையை உடையவனாக இருப்பான் என்று அந்த கருத்தை வந்து இந்த பாட்டு சொல்லியிருக்கார்கள். ஆனா அங்க நம்ம என்ன சொல்றோம், சைவ சித்தாந்தத்துல வந்து இந்த ஆன்மா வந்து எல்லாம் செய்யும், ஆனா வந்து 5 தொழில் செய்யாது என்றுதான் நம்ம வந்து சித்தாந்தத்துல வந்து நம்ம வந்து பார்த்திருக்கோம். இதைத்தான் திருவுருள் பயன்ல இந்த 93வது பாட்டுல எல்லாம் அறியும் அறிவுரினும் ஈங்குவர் ஒன்று அல்லாது அறியார் அவர் என்று சொல்லுவாங்க. அவனுக்கு எல்லாம் அறியும் அறிவு இருந்தா கூட அவன் வந்து அல்லாது அறியார். சிவனே அவன் என்று உலகத்துல உள்ளவங்க வந்து மயங்குவாங்க, ஆனா அவன் வந்து மயங்க மாட்டான். நான் வந்து சிவன் கிடையாது, நான் வந்து ஆன்மாதான் என்று சொல். ஏன்னா உயிர் தான் பிறக்கும் இறக்கும், இறைவன் வந்து பிறக்க மாட்டான் இறக்க மாட்டான். எனவே அது உயிர் வந்து அந்த சித்தமனம் நீக்கி சிவமாக்கி இணையாண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு 60 வாரச்சோவு. அப்போ வந்து சிவபெருமான் தான் இவளை வந்து ஆளுகின்றான். அடுத்து 47வது 47 பகம். தன்மயதாக தலைத்த கலையனுள் பன்மயதாக பரந்த ஐம்பூதத்தை வன்மயதாக மறுத்திரல் ஓராண்டின் மென்மயதாகிய மெய்ப்பொருள் காணுமே. இந்த பிறவி எடுத்தது எதற்காக அப்படின்னா வந்து அந்த மெய்ப்பொருளை காண்பதற்காக தான்
அதுதான் வந்து 47வது பாட்டுல வந்து சொல்லி இருக்கின்றார்கள். தன்மையதாக தலைத்த கலையினுள். அப்ப என்ன சொல்றாங்க, இதுல வந்து தர்மபுர பதிப்புல வந்து அந்த 2 சொல்லியின் போட்டிருக்காங்க. திருவாவடுதுறை பதிப்புல வந்து 3 சொல்லியின் வந்து போட்டிருக்காங்க. முதல்ல திருவாவடுதுறை தன்மையதாக தலைத்த கலையினுள். தன்மையம் வந்து குளிர்ச்சியை குறிக்கும். அந்த குளிர்ச்சியாக விளங்குகின்ற அந்த கலைகளில் பன்மையதாக பறந்த 5 பூதத்தை, அந்த பறந்து பட்டு நிற்கும் அந்த 5 பூதங்களையும் வன்மையதாக மறுத்திடில், அதை வந்து உறுதியாக கட்டுப்படுத்தி வைத்தால் ஓராண்டு பயிற்சிக்குள்ளாக என்ன செய்யலாம், மென்மையதாகிய மெய்ப்பொருள் காணுமே, மிகவும் மேன்மையாகிய அந்த உண்மை பொருளாகிய மெய்ப்பொருளாகிய சிவத்தை பார்க்கலாம், சிவத்தை வந்து தரிசிக்கலாம் என்ற அந்த கருத்தை வந்து இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. எனவே அங்க பன்மை மென்மை அப்படின்னு 2 சொல்லி நான் போட்டிருக்காங்கல்ல, அதுக்கு வந்து இவரு என்ன பொருள் சொல்லி இருக்கின்றார் அப்படின்ட்டு இதுல பார்க்கலாம். இவன் தன்மையதாக தலைத்த கலைநூல். அந்த மாதிரி எல்லா கலைகளும் வந்து தத்துவங்கள் எல்லாமே சரி இந்த கலைக்குள்ள தான் வருது. அந்த பஞ்ச கலைகள் வந்து பார்க்கணும் இல்லையா, நிவர்த்தி கலை, பிரதிஷ்டா கலை, வித்யா கலை, சாந்தி கலை, சாந்தி அதீத கலை என்று 5 கலைகள் இருக்கின்றது. அந்த 5 கலைகள் தான் 36 தத்துவங்களும் அந்த பஞ்ச பூதங்களும் எல்லாமே வந்து ஒடுங்கும். நம்ம வந்து சொல் பிரபஞ்சம் பொருள் பிரபஞ்சம் பார்த்துருக்கோம். சொல் பிரபஞ்சத்துல வந்து மந்திரம் பதம் வண்ணம். மந்திரம் என்பது நம்ம பஞ்ச பிரம்ம மந்திரம், 6 சடங்க மந்திரம், ஆக மொத்தம் 11 மந்திரங்கள் நம்ம அனுஷ்டானத்துல பயன்படுத்துறோம். அப்புறம் சிவபூஜையில வந்து பயன்படுத்துறோம். அப்புறம் பதம் என்பது அது 2 எழுத்துக்கள் சேர்ந்தது, 2 எழுத்துக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்தது. அது பதம். அது 81 பதம். இந்த 81 பத மந்திரங்களை வந்து எங்க பயன்படுத்துவாங்கன்னா, இந்த சிவபெருமானுடைய கருவறைக்குள் வந்து அவர்கள் வந்து பயன்படுத்துவார்கள். ருத்ர பைரவர்களுக்கு கடைசியா வந்து இந்த பத மந்திரத்தை வந்து கொடுப்பாங்க. இங்க 81 பதங்கள் வந்து இருக்கின்றன. அதனால வண்ணம் என்பது அந்த 51 அச்சரங்கள், மாத்திருக அச்சரங்கள். அதான் நம்ம வந்து உண்மை விளக்கத்தை வந்து பார்க்கிறோம். அதான் திருவாச்சியில வந்து அந்த ஒளி வந்து அந்த 51 மாத்திருக அச்சரங்களை வந்து குறிக்கும். எனவே மந்திரம் பதம் வண்ணம் 3 வந்து சொல் பிரபஞ்சம். அப்புறம் பொருள் பிரபஞ்சம் அப்படிங்க அங்க போறப்ப அங்க தத்துவம், புவனம், கலை. தத்துவம் வந்து 36 தத்துவம், 24 ஆன்ம தத்துவம், 7 வித்யா தத்துவம், 5 சிவ தத்துவம், ஆக 36 தத்துவம். அப்புறம் புவனங்கள் 224 புவனங்கள். அப்புறம் கலைகள், பஞ்சகலைகள் வந்து நிவர்த்தி கலை, பிரதிஷ்டா கலை, வித்யா கலை, சாந்தி கலை, சாந்தி அதீத கலை அப்படின்னு. இப்ப நிவர்த்தி கலையில வந்து என்ன அடங்கும் அப்படின்னா, அந்த 36 தத்துவத்துல அந்த பிருத்திவிங்கிற மண் இருக்கு இல்லையா, அந்த மண் மட்டும் என்ன செய்யும், அந்த நிவர்த்தி கலையில வந்து அடங்கிப்படும். அதுக்கப்புறம் நிவர்த்தி மேல வந்து பிரதிஷ்டா கலை இருக்கு. அந்த பிரதிஷ்டா கலை மேற்கொண்டு உள்ள அந்த 23 ஆன்ம தத்துவங்கள், இந்த நிலம் தவிர்த்து பாக்கி 4 பஞ்சபூதங்கள், அந்த தன்மாத்திரைகள், அந்த ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், அப்புறம் அந்த காரணங்கள், ஆக அந்த பாக்கி 23 என்ன செய்யும், நிவர்த்திகள் பிரதிஷ்டாக்களை வந்து ஒடுங்கும். அப்புறம் அதுக்கு மேல வந்து வித்யாகலை வந்து அந்த 7 வித்யா தத்துவங்கள், காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன், மாயை என்ற 7 வந்து அந்த வித்யாகலைகள் வந்து ஒடுங்கும் தோன்றும். அதுக்கு மேல வந்து அது சக்தி கலைகள். அப்போ வந்து சாந்தி கலை, அந்த சாந்தி கலையில வந்து என்ன ஒடுங்கும் அப்படின்னா, அந்த சதாசிவம், மகேஸ்வரம், சுத்த வித்தை, அது வந்து அந்த 3ம் வந்து அந்த சாந்தி கலைக்கும். சாந்தி அதீத கலை அதுல வந்து அந்த சிவசக்தி அல்லது நாதம் விந்து அது வந்து அடங்கும். 36 தத்துவத்துக்கு ஒரு உதாரணமா சொன்னேன். அது போல அந்த போனங்கள்லாம் அதுக்குள்ள ஒடுங்கும். அந்த மந்திரம் 11 மந்திரம் சொல்லியா, அந்த ஒவ்வொரு மந்திரமும் அந்த நூல்ல ஒடுங்கும். அதுபோல அந்த 51 அச்சங்கள், 81 பதங்கள் எல்லாமே இந்த பஞ்ச கலைகளுக்கு வந்து ஒடுங்கும். எனவே அந்த கலைகள் தான் முக்கியம். இப்ப அந்த கலை என்ன செய்யும், அது வந்து அந்த சிவத்துக்குள் வந்து ஒடுங்கும்னு பார்ப்போம். இதே சொல் பிரபஞ்சம் பொருள் பிரபஞ்சம்னு இதை பார்த்துருக்கோம். இது புரியாட்டியும் பரவாயில்ல, ஒரு முழுமைக்காக சொன்னேன். எனவே அந்த குளிர்ச்சியாக விளங்குகின்ற அந்த கலைகளில் பறந்துபட்டு இருக்க அந்த 5 பூதங்கள் வந்து எப்படி வரும். அப்ப பிருத்திவி தத்துவம் அப்படிங்கிறப்ப என்ன செய்யணும், இங்க கீழே உள்ள அது நிவர்த்தி விளையாட ஓடுவோம். அப்புறம் பிரதிஷ்டா கலை அங்க வந்து விஷ்ணு வந்துடுவார். அப்புறம் வித்யாகலைக்கு வந்து திருமால் வந்து வந்துடுவார். அப்புறம் சக்தி அங்க வரப்ப சாந்தி கலைக்கு வந்து நமக்கு மகேஸ்வரன் வந்து விடுவார். அப்புறம் இங்க வந்து சாந்திகளுக்கு சதாசிவன் வந்து விடுவார். 5 பூதங்கள், 5 காரண கடவுள்கள் எல்லாமே அங்க தோன்றி ஒடுங்கும். அந்த கலைக்கு போல விளக்கத்தை சொல்றேன். அந்த கலைகள் 5 பூதங்கள்,
இதை வந்து வன்மையாக நீங்கள் ஓராண்டு செய்தால் நீங்கள் மேன்மையான அந்த உண்மை பொருளை இன்னும் கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்க, விளக்கமா சொல்லுங்க, ஒண்ணுமே புரியல அப்படின்னா என்ன பண்ணும், அந்த 5 பூதங்களையும் நீ வென்று விட்டால் என்ன செய்யலாம், உனக்கு வந்து சிவ தரிசனம் கிடைக்கும் என்பதான் இந்த பாடலின் திரண்ட கருத்து. அடுத்து இந்த வசித்துவத்தை சொல்லிவிட்டு இன்றைய பாடப்பகுதியை வந்து நாம் நிறைவு செய்து விடலாம். மெய்ப்பொருளாகிய விளைந்தது ஏதனின் நற்பொருளாகிய நல்ல வசித்துவம் கைப்பொருளாக கலந்த உயிர்களுக்கெல்லாம் தற்பொருளாகிய தன்மையனாகுமே. மெய்ப்பொருளாக விளைந்தது எதனின் நற்பொருளாகிய நல்ல வசித்துவம், நல்ல பொருளாகிய நற்பொருள் என்று பாராட்டப்படக்கூடிய இந்த நல்ல வசித்துவம் அது மெய்ப்பொருளாக விளைந்தது, அது உண்மை பொருளாக விளைந்தது. ஏதெனின் என்று சொன்னால் கைப்பொருளாக கலந்த உயிர்களுக்கெல்லாம், தன் கையில் உள்ள அந்த பொருள் போல கலந்த உயிர்கள் அனைத்திற்கும் தற்பொருளாகிய தன்மையன் ஆகுமே. அப்ப என்கிட்ட மட்டும் இல்ல, எல்லா பொருள்களையும் பெருமான் தான் கலந்து இருக்கின்றான். கலப்பினால் ஒன்றாய் பொருள்தன்மையால் வேறாய் செலுத்தும் தன்மையால் உடனாய் இருக்கின்றான். அவன் கலந்து இருக்கதை அவன் வந்து உணர்றான். அது நம்ம எப்படி போனா அந்த 2வது ஃபர்ஸ்ட் எடுக்கணும். நற்பொருளாகிய நல்ல வசித்துவம், நற்பொருள் என்று சொல்லக்கூடிய அந்த வசித்துவம் உனக்கு வந்து கைப்பற்றப்பட்டால் அப்ப அது என்ன செய்யும், உனக்கு உண்மை பொருள் மெய்ப்பொருள் வந்து உனக்கு தென்படும். அது எப்படி, கையில் உள்ள நெல்லிக்கனி போல பெருமான் வந்து எல்லா உயிர்களும் கலந்து இருக்கின்றான். ஆனா இந்த யோகிகிட்ட எப்படி இருக்கான், அவன் வந்து சிவமாகவே இருக்கின்றான் என்ற கருத்தை வந்து இந்த சிவத்தன்மையை அடைந்து விட்டான் என்ற சித்தமலம் படுத்து இவன் சிவம் ஆகிவிட்டான். தற்பொருள் என்பது அந்த தற்பொருளாகிய சிவத்தை வந்து குறிக்கும். தன்மயதாக தலைத்த பகலவன் மென்மயதாக மெய்ப்பொருள் கண்டிடின் பொன்மயதாகி புலன்களும் போயிட நன்மயதாகிய நற்கொடி காணுமே. இப்ப உனக்கு வந்து வசித்துவம் கிடைச்சிருச்சு, அது பயன் என்ன என்பதை இந்த பாட்டில் வந்து சொல்லியிருக்கின்றார்கள். தன்மயதாகிய தலைத்த பகல் அவன் மென்மையதாகிய மெய்ப்பொருள் கண்டிடின், அந்த மென்மையான மிக மிக நுணுக்கமான நோக்கரிய நோக்கி நுணுக்கரிய நுண்ணுணர்வேன்னு சொல், அந்த நுணுக்கமான அந்த உண்மை பொருளை இவன் வந்து தரிசித்தால் கண்டிடின், அப்ப என்ன செய்யும், பொன்மயதாக இந்த உடல் வந்து பொன் வண்ணமாகிவிடும், புலன்களும் போயிடும். அந்த 5 புலன்களும் அந்த மெய்வாய் கண்மூக்கு செவி என்ற அந்த 5 புலன்களுடைய அந்த 5 புலன்களும் அது வலிமை ஒடுங்கி போய்விடும், அந்த ஆணவம் ஒடுங்கி போய்விடும். நன்மையதாகிய நற்கொடி காணுமே, அப்போது நன்மை விளையக்கூடிய நல்ல கொடி போன்ற திருவுருள் சக்தியை இவன் காண்பான். அந்த திருவுருள் சக்தி ஆகிய சிற்சக்திக்குள் இவன் ஒடுங்கி நிற்பான் என்ற கருத்தை சொல்லி இன்றைய திருமந்திரத்தினை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். வான்மிகில் வளாது பெய்க மணிவளம் சிறக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதவர்கள் வாழ்க, நான்மறையரங்கள் ஓங்க நட்டவம் வேலி மல்க, மேன்மைகள் செய்வ நீதி விளங்கு உலகமெல்லாம். ஆறில் கடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறு செய்தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க, யானை திறனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம், வாழ்க சீர் அடியார் எல்லாம், வாழ்க சீர் அடியார் எல்லாம் என்ற அடியார் பொற்பாதங்களை வணங்கி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், சிற்சை வைசா, சிவசிதம்பரம், சிவசுப்பிரமணியோம் சிவசுப்பிரமணியோம் சிவசுப்பிரமணியோம். அடியார் பெருமக்கள் வந்து தங்களுடைய கருத்துக்களை